ஆபிரகாம் கர்த்தர் மேலே பிரியம் வைத்திருந்தார், விசுவாசத்தை உறுதியா வைத்திருந்தார், நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். கர்த்தர் என்னென்ன சொல்றாரோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இத கர்த்தர் பார்த்தார். முன்பு போல இந்த ஆபிரகாம் இருக்கிறானா, இல்ல பிள்ளை வந்த போது மாறி இருக்கிறானா? ஒரு டெஸ்டிங் அங்க வருகிறது. நான் என் மகனை நேசித்தாலும் கூட என் ஆண்டவரை விட வேற ஒன்றுமல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சிறு பிள்ளைகள் மத்தியில நாம் இந்த மகிழ்ச்சியான ஆராதனை செய்கிறோம். ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಹಿಮೆಯಾದ ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. கடந்த நாட்களில் சிறுவர்களுடைய மகிழ்ச்சியை பல ஆலயங்களில ஸ்கூல்களில கனமாக கொண்டாடி இருக்கிறார்கள். ಕಳೆದ ದಿನದಂತೂ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಆರಾಧನೆ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಆಮೇಲೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ಅದನ್ನು ಆಚರಿಸಿದ್ದಾರೆ. நம்முடைய ஆலயத்திலும் இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கு என்ன ஒரு விசேஷமான இந்த ஆராதனையை தேவ கரத்தில் கொடுப்போம். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಆರಾಧನೆ ವಿಶೇಷವಾಗಿ ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. தேவன் நம்மை யாவரையும் ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஒரு வசனத்தை நாம் இந்த நாட்களில் வாசிக்கலாம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಓದೋಣ. ஆதியாகமம் 24வது அத்தியாயத்திலே காணப்படுகிற முதல் வசனத்தை வாசிப்போம். ಆದಿಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார். ಕರ್ತನು ಆಬ್ರಹಾಮನ ಸಕಲ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಆತನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருந்தார். ಆಬ್ರಹಾಮನು ದೇವರು ಸಕಲ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಆತನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது, எபிரேயர் 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நிச்சயವಾಗಿ நான் ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆ ಆಶೀರ್ವದಿಸಿ உன் பெயரை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಕ್ಕೆ ತರುವೆನು. உன் பெயரை பெருமைப்படுத்தி பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಹೆಸರು ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆபிரகாமுடைய பெயர் இன்றைய நாள் வரைக்கும் அழியாமல் இருக்கிறது. ஆபிரகாಮನ ಹೆಸರು ಇಲ್ಲಿ ತನಕ ಅಳದೇ ಇರುತ್ತದೆ. ஆபிரகாமை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமನ ದೇವರು ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ಈ ಆದಿಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ, ஆபிரகாமை சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ಆಬಿರಗಾಮನ ಸಕಲ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. ஏன் இந்த ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார்? ಯಾಕೆ ಆಬಿರಗಾಮನ ದೇವರು ಸಕಲ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರು? நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை பெருக பண்ணுவேன் ஏன் சொன்னார்? ಖಂಡಿತವಾಗಲೂ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆ ಆಶೀರ್ವದಿಸು ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಪ್ರತ್ಯುತ್ತಿಗೆ ತರುವೆನೆಂಬುದು ಯಾಕೆ ದೇವರು ಹೇಳಿದರು? அதை காண்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ಅದನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮ ತಲೆಗಳನ್ನು ஆண்டவரை மட்டும் நாம் பார்க்கலாமா? ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡೋಣವಾ? எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி ಎಲ್ಲ ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿತ ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನೇರಾಗಿ உம்மு அப்பான்னு கூப்பிடு, உம்மு அப்பான்னு கூப்பிட யார் இருக்கா? இயேசுவே. உம்மு அம்மான்னு கூப்பிட யார் இருக்கா? இயேசுவே. தாய்க்கருமை உருவான நான் முதலா நான் இருக்கேன். தாய்க்கருமை உருவான நான் முதலா நான் இருக்கேன். உம்ம அப்பான்னு கூப்பிட, உம்ம அப்பான்னு கூப்பிட நான் இருக்கேன். ஏசப்பா. உம்ம அம்மான்னு கூப்பிட நான் இருக்கேன். ஏசப்பா. சொந்தங்களும் பந்தங்களும் என்னை விட்டு போனாலும், சொந்தங்களும் பந்தங்களும் என்னை விட்டு போனாலும், மாறாத சொந்தமே நீங்க தானே ஏசப்பா. மாறாத சொந்தமே நீங்க தானே ஏசப்பா. உமா அப்பான்னு கூப்பிட, உமா அப்பான்னு கூப்பிட, உமா அப்பான்னு கூப்பிட நான் இருக்கேன். ஏசப்பா. உமா அம்மான்னு கூப்பிட நான் இருக்கேன். ஏசப்பா. தாய்க்கருவை உருவான நாள் முதலா நான் இருக்கேன். தாய்க்கருவை உருவான
நாள் முதலா நான் இருக்கு உமா அப்பான்னு கூப்பிடு உமா அப்பான்னு கூப்பிடு உமா அப்பான்னு கூப்பிட நான் இருக்கு ஏசப்பா உமா அம்மானு கூப்பிட நான் இருக்கு ஏசப்பா. ஆமாண்டவரே, தாயின் கருவில உருவான அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் நீர் என்னோடு இருக்கிறபடினால் உம்மை அப்பான்னு கூப்பிட உம்மை அம்மானு கூப்பிட எனக்கு அந்த தருணத்தை, அந்த கணத்தை, அந்த மகிமையை நீ தந்ததுக்காய் உமக்கு நன்றி. உமது சமூகம் எங்களை வரவேற்கிறதுக்காக அப்பாவுடைய பாதத்தில் எங்களை கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களுக்கு நீர் எங்களை ஆசீர்வதியும். உங்க நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை சகல காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஆபிரகாம் செய்த 3 காரியங்கள் ஆண்டவர் சொன்னதை செய்தார். வேதத்தின் அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது ஆபிரகாம் மிக மிக கர்த்தருக்கு ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருந்தார். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் கனமான விசுவாசத்தை வைத்திருந்தார். ஆபிரகாம் கர்த்தர் சொல்லுகிறபடியே எல்லாவற்றிலும் அவர் நடந்தார். பாருங்கள், ஆபிரகாம் எடுத்த குணம் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருக்கிறார். அவர் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் சொல்லும் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்கிறவராய் இருந்தார். ದೇವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದರು. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. கீழ்ப்படிதல் உள்ளவர், ತಗ್ಗಿಸಿಕೊಡುವವರು, விசுவாசம் உள்ளவர், ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರು, தேவன் சொல்லும்படி நடக்கிறவர், ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ನಡೆಯುವರು. முதல் காரியத்தை நீங்க கவனித்தீங்கன்னு சொன்னா, ಮೊದಲ ಕಾರ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿದರೆ ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயத்திலே பார்க்கும் பொழுது, ಆದಿಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ முதல் 2 வசனங்களை நீங்க பாருங்க. ಮೊದಲ 2 ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா, ஆமென். முதல் ஒரு காரியம் என்னன்னா, ಮೊದಲನೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. ಆಬ್ರಹಾಮನ ದೇವರು ನೋಡಿ ಹೇಳಿದರು. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳಿದರು? நீ உன் தேசத்தையும், ನೀನು ನಿನ್ನ ದೇಶವನ್ನು, முதல் உன் தேசத்தையும், ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ದೇಶವನ್ನು, உன் இனத்தையும், ನಿನ್ನ ಜನರನ್ನು, உன் தகப்பனை வீட்டையும், ನಿನ್ನ ತಂದೆ ಮನೆಯನ್ನು விட்டுட்டு நான் காண்கிற தேசத்துக்கு போ. ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ, இதே ஆண்டவர், இதே தேವರು உன் இனத்தை விட்டுட்டு, ನಿನ್ನ ಜನರನ್ನು உன் தேசத்தை விட்டுட்டு, ದೇಶವನ್ನು உன் ಬಿಟ್ಟು, தகப்பனையும் குடும்பத்தையும் விட்டுட்டு ನಿನ್ನ ತಂದೆ ಕುಟುಂಬವನ್ನು நான் ಬಿಟ್ಟು காண்பிக்க தேசத்துக்கு போய் என்றால், ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು ಅಂದರೆ நாம் போவோமா? ನಾವು ಹೋಗುತ್ತೀವಾ? போக மாட்டோம். ಹೋಗೋದಿಲ್ಲ. சில கேள்விகளை எழுப்புவோம். ಕೆಲವೊಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು அவருக்கே நாம தேவனா மாறிடுவோம். ನಾವು ಆತನಿಗೆ ದೇವರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. கர்த்தருக்கே நாம தேவனா மாறிடுவோம். ಕರ್ತನಿಗೆ ನಾವು ದೇವರಾಗುತ್ತೇವೆ. ஆனா இந்த ஆபிரகாம், ಅದು ಆಬ್ರಹಾಮನ அவர் குலவழக்கத்தை, ಆತನ ಕುಲವ, அவருடைய தகப்பனை குலவழக்கத்தை, ತಂದೆ ಕುಲ, அவருடைய தாத்தாவுடைய குலவழக்கத்தை, ಆತನ ಕುಲ ರೀತಿ சகலத்தை அறிந்த கர்த்தர் ಸಕಲವನ್ನು ಅಲ್ಲಿಂದ ஆபிரகாம் பார்த்து முதலாக, ಆಬ್ರಹಾಮ ನೋಡಿ ಮೊದಲನೆಯಾಗಿ நீ உன் தேசத்தையும் ನಿನ್ನ ದೇಶವನ್ನು, உன்னுடைய இனத்தையும் ನಿನ್ನ ಕುಲ உன் ಜನರನ್ನು, தகப்பனை விட்டுட்டு ನಿನ್ನ ತಂದೆ ಮನೆಯನ್ನು நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்றார். ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು ಎಂದು. இந்த ஆபிரகாம் முடியாது என்று சொல்லவில்லை. ಈ ಆಬ್ರಹಾಮನ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. ದೇವರ ಮಾತನ್ನು அவர் ನೋಡಿರಿ. முடியாது என்று சொல்லாதபடிக்கு ಅವರು ಆಗೋದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದೆ ಅಂತೆ. அவருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு ಅವರು ಕರ್ತನ ಮಾತಿಗೆ கீழ்ப்படிதல் உள்ளவராய், ವಿಧೇಯನಾದರು, விசுவாசம் உள்ளவராய், ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ, கர்த்தர் சொல்படி நடக்கிறவராய், ದೇವರ
ಹೇಳುವಂತ இப்பொழுது அதை நிறைவேற்றுகிறார். ಇದನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. அது கீழே உள்ள வசனம் என்ன சொல்லுகிறது? ಅದು ಕೆಳಗಿರುವ ವಾಕ್ಯವು நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ನಾನು ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಜನಾಂಗ உன்னை ஆசீர்வதித்து ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಪ್ರತ್ಯುತ್ತಿಗೆ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು ஆசீர்வதிப்பேன். ಆಶೀರ್ವದಿಸುವೆ உன்னை சபிக்கிறவனை ನಿನ್ನನ್ನು ಶಪಿಸುವವರನ್ನು சபிப்பேன். ಶಪಿಸುವೆನು. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ನಿನ್ನೊಳಗೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವರು. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ದೇವರು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ அவன் புறப்பட்டு போனான். ಹೊರಟು ಹೋದನು. ஹalleluya 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 சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பனை விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்படு. ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲೇ உன் ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. பேரை பெருமைப்படுத்துவேன். ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಹೆಮ್ಮೆಪಡಿಸುವೆನು. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன். ನಿನ್ನನ್ನು ಶಪಿಸುವವರನ್ನು இந்த ಶಪಿಸುವೆನು. பூமி உள்ள வம்சம் ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ உனக்கும் உனக்கு பின் வருகிற சந்ததிக்கும் அது கொடுக்கப்படும். ನಿನ್ನಗೂ ನಿನ್ನ ಹಿಂದೆ ಬರುವಂತ ಸಂತಾನಕ್ಕೂ ಅದು ಕೊಡಲ್ಪಡುವುದು. நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. இந்த வார்த்தையை கேட்டவுடனே ಈ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ தன்னுடைய தேசத்தை ತನ್ನ ದೇಶವನ್ನು தன்னுடைய இனத்தார ಜನರನ್ನು தன் தகப்பன் வீட்டை ತನ್ನ ತಂದೆ ಮನೆಯನ್ನು விட்டுட்டு உடனே புறப்படுகிறார். ಬಿಟ್ಟು ಹೊರಟೋದರು. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya ஆமென். ஆமென். கர்த்தர் இதை அறிந்தார். ದೇವರು ಇದನ್ನು ಅರಿತರು. ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கிறார். ಆಬ್ರಹಾಮನ ಸಕಲ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ. முதற்படி ಮೊದಲನೇ ಮೆಟ್ಟು ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾದರು. முதற்படி ಮೊದಲನೇ ಮೆಟ್ಟು ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசித்தார். ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ ನಂಬಿದರು. முதற்படி ಮೊದಲನೇ ಮೆಟ್ಟು ஆபிரகாம் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறவராய் மாறினார். ದೇವರು ಏನು ಹೇಳಿದ ಅದು ಹಾಗೆ வேதான் கர்த்தர் சகல காரியத்தில் அவரை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಆಬ್ರಹಾಮನ ಸಕಲ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ. இரண்டாவது ஆபிரகாமை பார்த்து ಎರಡನೇದಾಗಿ ಆಬ್ರಹಾಮನ ನೋಡಿ ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ಆದಿಕಾಂಡ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ முதல் 2 வசனங்களை கவனிக்கும் பொழுது ಮೊದಲನೇ 2 ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அங்கே பாருங்க ಅಲ್ಲಿ ನೋಡಿ ஆபிரகாம் 99 வயதான போது ಆಬ್ರಹಾಮನು 99 ವಯಸ್ಸಾದ ನಂತರ கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ದೇವರು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ದರ್ಶನದಲ್ಲಿ நான் ಕಾಣಿಸಿಕೊಂಡು சர்வ வல்லமுள்ள தேவன், ನಾನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு ನೀನು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಂಡು உத்தமனாயிரு. ನಿಜವುಳ್ಳವನಾಗಿರು. ஹalleluya. ஹalleluya. நான் உனக்கும் ನಾನು ನಿನಗೂ எனக்கும் நடுவாக ನನಗೂ என் ಮಧ್ಯದಲ್ಲಿ உடன்படிக்கை ஏற்படுத்தி ನನ್ನ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು உன்னை ಏರ್ಪಡಿಸಿ மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ನಿನ್ನ ಬಹಳ ಹೆಚ್ಚಿಸೇ ಮಾಡುವೆನು. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவதற்கு ನಿನ್ನ ಬಹಳ ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾ நீ ಮಾಡುತ್ತೇನೆ. உத்தமனாய் நட என்று சொல்லுகிறார். ನೀನು ಉನ್ನತನಾಗಿ ನಡಿ. உத்தமம் என்பது தேவனுக்கு மிக மிக மிகவும் முக்கியமான ஒரு கனமானது. ಒಂದು ಉತ್ತಮವು ಎಂಬ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ. இன்னைக்கு நம்மிடத்தில் எந்த உத்தமம் இருக்கிறது? ಇವತ್ತು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವ ನಿಜಸ್ಥರ கட்டின மனைவி கிட்ட நம்ம உத்தமமாய் இருக்க மாட்டோம். ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ಬಳಿ ನಿಜಸ್ಥರಾಗಿದ್ದೀವಾ? வாழ்க்கப்பட்ட கணவனிடத்துல உத்தமமாய் இருக்க மாட்டோம். ಗಂಡನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಜಸ್ಥರಾಗಿದ್ದೀವಾ? தான் பெற்ற பிள்ளைகளிடத்துல உத்தமமாய் இருக்க மாட்டோம். ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಾ? பெற்றோரிடத்துல பிள்ளைகள் உத்தமமாய் இருக்க மாட்டார்கள். ಬಳಿಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಾ? ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் உத்தமமாய் இருக்க மாட்டார்கள். ಸೇವಕರಿಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರುವುದಿಲ್ಲ. ஊழியக்கார கர்த்தருக்கு உத்தமமாய் இருக்க மாட்டார். ಸೇವಕರು ದೇವರಿಗೆ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರುವುದಿಲ್ಲ. உத்தமம் தேவனுடைய பார்வையில மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. ನಿಜವೆಂಬುದು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ. இன்னைக்கு எத்தனை பேர் உத்தமத்துல நடக்கிறோம்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಈ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿ ஒரு ನಡೆಯುತ್ತಿದ್ದೇವೆ. கணவன் என்னோடு பேசுகிறார். ಒಂದು ಗಂಡ ನನ್ನ ಸಂಗಡ ஏன்பா ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நீ உன்னுடைய முகம் இவ்வளவு சோர்வாய் இருக்கிறது? ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಮುಖಗಳು ಸೋತು ಹೋಗಿದೆ? ஏன் வேதனையாய் இருக்கிற? ಯಾಕೆ ನೀ ವೇದನೆಯಿಂದ உன் ಇದ್ದೀಯಾ? முகத்தை பார்த்தா எனக்கு வேதனையா இருக்க தெரிகிறது. ಮುಖವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ನನಗೆ ವೇದನೆಯಾಗಿ அப்பா ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. என் வேதனையை நான் யாரிடத்துல சொல்ல முடியும்? ನನ್ನ ವೇದನೆಯನ್ನು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಲಿ? என் வேதனை எனக்கு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ನನ್ನ ವೇದನೆ ದಿನ ದಿನ ಹೆಚ್ಚಿಸ್ತಾ ಇದೆ. நான் விரும்பி திருமணம் செய்த என் மனைவி ನಾನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಮದುವೆ ಮಾಡಿದ ನನ್ನ ಹೆಂಡತಿ எனக்கு பிடித்த மாதிரி நடப்பதில்லை. ನನಗೆ ಇಷ್ಟಾಂತರ ಪ್ರಕಾರ அவ என்னிடத்துல பொய் பேசுகிறாள். ನನ್ನ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾಳೆ. உண்மையா நடப்பதில்லை. ನಿಜವುಳ್ಳವಳಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. உத்தமமாய் இருப்பதில்லை. ಉತ್ತಮಳಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ.
ಮಾಡುವುದಿಲ್ಲ. எனக்கு முன்பாக ஒன்று எனக்கு பின்னாக ஒன்றும் செய்கின்றாள். ಮುಂದೆ ಒಂದು ನನ್ನ ಹಿಂದೆ ಒಂದಾಗಿ ಮಾಡುತ್ತಾಳೆ. என்னிடத்திலே அவள் அதிகமாய் திருடுகிறாள். ನನ್ನ ಬಳಿ ಅವಳು ಹೆಚ್ಚಾಗಿ ಕಳ್ತನ ಮಾಡುತ್ತಾಳೆ. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வேதனைப்படுத்தியது. ಈ ಮಾತು ನನಗೆ ತುಂಬಾ ವೇದನೆ அந்த ಆಯಿತು. கணவன் சொல்ற வார்த்தை வேதனையா கண்ணீராய் சொல்லுகிறார். ಆ ಗಂಡ ಹೇಳಿದ ಮಾತು ಕಣ್ಣೀರಿಂದ ಹೇಳಿದರು. நான் என் மனைவியை நேசிக்கிறது போல என் மனைவி என்னை நேசிக்கிறாள் என்பதற்கு அமே பலியே இல்ல. ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ ಆಗಲೇ ಅವಳು ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡೋದಕ್ಕೆ என்னப்பா ದಾರಿಯೇ ಇಲ್ಲ. இப்படி சொல்றியே நீ? ಏನಪ್ಪ ಈಗ ಹೇಳಿದ್ದೆ? ஆமாம்பா, ಹೌದಪ್ಪ, என் மனைவி அதிகமா என்னை நேசிக்கிறேன் பொய் தான் சொல்லுகிறார். ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾಳೆ. எனக்கு தெரியாம நான் சம்பாதித்து வருகிற பணத்தை கையாடுகிறாள். ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ್ರೆ ನಾನು ಮಾಡಿದ ಸಂಪಾದನೆಗೆ எங்கெங்கோ கொடுத்து வைக்கிறாள். ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹಾಕಿ அவளுக்காக ஒரு சேர்த்து வைக்கிறேன் என்று அவளுக்குள்ள ஒரு மனக்கோட்டை கட்டுகிறாள். ನಾನು ಕುಡಿಸಿಡುತ್ತೇನೆ ಕುಡಿಸೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವಳು ಮನಕೋಟೆ எனக்கு தெரிந்து செய்ய வேண்டியதுதானே, ನನಗೆ ಮಾಡಿ ಅವಳು எனக்கு தெரியாம ஏன் இதை செய்கிறாள்? ನನಗೆ ತಿಳಿದೇ ಯಾಕೆ ಮಾಡಬೇಕು? எத்தனை மனைவிகள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಹೆಂಡತಿ ಜಾಗದಲ್ಲಿ கணவனுடைய பாக்கெட்ல திருடுகிற மனைவிகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ಪ್ಯಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಕಳ್ತನ ಮಾಡುವ ಹೆಂಡತಿ கணவனுடைய மணி பிரசிலிருந்து திருடி எடுக்கிற மனைவிகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ಗಂಡನ ಪರ್ಸನ ಕಳ್ತನ ಮಾಡುವ இது வெட்கமா இல்லையா உங்களுக்கு? ಇದು ನಾಚಿಕೆವಾಗಿ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலையாச்சே. ನಿಮಗೆ ಅಂತ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಒಂದು ತಲೆ உங்க கணவனுக்கு நீங்க சரீரம் அல்லவா? ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ ನೀವು ಶರೀರವಲ್ಲವಾ? அந்த சரீரமாய் இருக்கிற நீங்கள் தலைக்கு துரோகம் பண்ணலாமோ? ಆ ಶರೀರವಾಗಿರುವಂತ ನೀವು ನಿಮ್ಮ ತಲೆಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಬಹುದು. கணவனுடைய பாக்கெட்ல திருடுகிறது தப்பு இல்லையா? ಗಂಡನ ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಕಳ್ತನ ಮಾಡುವುದು ತಪ್ಪು. கணவனிடத்தில் நாடகம் ஆடுகிறது தப்பு இல்லையா? ಗಂಡನ ಬಳಿ ನಾಟಕ ಮಾಡುವುದು ತಪ್ಪಲ್ಲ. கணவனிடத்தில் பொய் பேசுகிறது தப்பு இல்லையா? ಗಂಡನ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದು ತಪ್ಪಲ್ಲ. அப்படி நீ சேர்த்து எந்த மாளிகை கட்ட போகிறாய்? ಹಾಗಾಗಿ ನೀ ಕುಡಿಸಿட்டு ಏನ್ ಮಾಳಿಗೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೀಯ? உனக்கு ஜீவனை கொடுத்தவ, சுவாசத்தை கொடுத்தவ சத்து உன்னை விட்டு விலகி விட்டால் உன் ஜீவ சுவாசம் எங்க இருக்கும்? ನಿನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ನಿನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಸಿ ನಿನ್ನ ಜೀವವು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ? நீ கடைசி வரையும் வாழ்ந்தாத எல்லாம் கொண்டு போவாயா? ನೀನು ಕೊನೆ ತನಕ ಜೀವಿಸೋದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀಯಾ? கர்த்தருடைய பார்வையில் நீ சாபத்தை ஏற்றுக்கொள்வாய். ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀನು ಶಾಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? உனக்கு தேவனுடைய ராஜ்யம் கனமாய் இருக்காது. ನಿಮಗೆ ದೇವರ ರಾಜ್ಯವು ಘನವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. நீங்க நினைக்கிறீங்க ஊழியக்காரனுக்கு எப்படி தெரியும்? ನಿಮಗೆ ಸೇವಕರಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತು? உன்னை நடத்தும்படியா எங்களை வழிநடத்துகிற எங்கள் கர்த்தர் உங்களை குறித்து எங்களுக்கு வெளிப்பாடுகள் தர மாட்டாரா? ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ನನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ನನಗೆ ತೋರಿಸುವುದಿಲ್ಲವೇ? நீங்க நினைக்கிற காரியம் என்ன? ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ என் புருஷன் சொல்லி இருப்பானோ, ನನ್ನ ಗಂಡ என் மனைவி சொல்லி இருப்பாளோ, ಹೆಂಡತಿ இல்ல எனக்கு தெரிந்தவங்க யாரோ சொல்லி இருப்பார்களோ, ನನಗೆ ತಿಳಿದಿರೋ ಯಾರು நான் பகிர்ந்து கொண்டவங்க சொல்லி இருப்பார்களோ, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು இப்படி ಹೇಳಿರ್ತಾರೋ? தப்பான ஒரு கணக்குகளை போட்டு ತಪ್ಪಾದ ಲೆಕ್ಕವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು தப்பான வழியில நடந்து கொண்டு இருக்கிறோம். ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற மனைவிகளே, ಗಂಡನಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡುವಂತ நீ ஆசீர்வாதமாய் காண முடியாது. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು உன் ನೋಡುವುದಿಲ್ಲ. கர்ப்பத்தின் கனியும் அமே உன்னுடைய கையினால் செய்கிற பிரயாசங்களும் ஒன்று உனக்கு அது நிறைவாய் இருக்காது. ನಿಮ್ಮ ಗರ್ಭ ಫಲವು ನಿನ್ನ ಕೈಯಿಂದ ಮಾಡುವ ಕೆಲಸವು ನಿನಗೆ ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ உன் ಇರುವುದಿಲ್ಲ. பிள்ளைகள் உனக்கு விரோதமாய் இருப்பார்கள். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ உன் ಇರುವುದು. ஆசீர்வாதம் உனக்கு விரோதமாய் இருக்கும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ நீ ಇರುವುದು. உண்மையாய் உன் கணவனுக்கு சரீரமாய் இருக்க வேண்டும். ನಿಜವುಳ್ಳವರಾಗಿ ನಿನ್ನ ಗಂಡನಿಗೆ பொய்க்கு இடம் கொடுக்க கூடாது. நாடகம் ஆடுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. உண்மைக்கு மாறா நடக்க கூடாது. ತಪ್ಪಾಗಿ பரிசுத்த வாழ்க்கை மிக மிக முக்கியம். ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತವು ತುಂಬಾ ಮುಖ್ಯವು. கணவனே, ಗಂಡನೇ, உன் மனைவியை ஏமாற்ற கூடாது. ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ನಿಯಮಾಶ சுகபலமான வாழ்க்கை வேண்டாம். ಸಂತೋಷವಾದ ಜೀವಿತ ಬೇಡ. தான் மட்டும் சந்தோஷமா இருப்பது நல்லதா? ನಾನ್ ಮಾತ್ರ ಸಂತೋಷವಾಗಿರೋದು உன் ಒಳ್ಳೆಯದು. சரீரம் தானே உன் மனைவி. ನಿನ್ನ ಶರೀರ ತಾನೇ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ. நீ குடிக்கலாமா? ನೀನು ಕುಡಿಬಹುದಾ? மதுபானத்துக்கு இடம் கொடுக்கலாமா? ಮದ್ಯಪಾನವನ್ನು ಕುಡಿಬಹುದಾ? போதைப் பொருளுக்கு இடம் கொடுக்கலாமா? ವಸ್ತುಗಳಿಗೆ ಜಾಗ உன் ಕೊಡಬಹುದಾ? மனைவி விட்டு வயிறு நிறைய வேலை எங்கேயா தின்பிட்டு வரலாமா? ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಬಿಟ್ಟು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಊಟ உன்னை நம்பி இருக்கிற மனைவி என்ன செய்வாள்? ನಿನ್ನ ನಂಬಿರುವಂತ ಹೆಂಡತಿ ಏನ್ ಮಾಡುತ್ತಾಳೆ? யோசித்து பார் கணவனே. ಯೋಚನೆ ಮಾಡು கணவன் ಗಂಡನೇ. மனைவிக்கு தெரியாம நீ என்னத்தை சேர்த்து வைக்கிறாய்? ಗಂಡನ ಹೆಂಡತಿ ತಿಳಿದ್ರೆ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ತೀಯಾ? எங்கே கொண்டு போக போகிறாய்? ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀಯಾ? உன்னிடத்தில் உன் மனைவிக்கு நல்ல அன்பு இல்லை. ನಿನ್ನ ಬಳಿ ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. உன்னிடத்தில் உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனம் இல்லை. ನಿನ್ನ ಬಳಿ ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಕೊಡುವಂತ ಗಣವಿಲ್ಲ. உன்னிடத்தில் உன் மனைவியை நேசிக்க வேண்டிய நேசிப்பில்லை. ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ಹೆಂಡತಿನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. உன் மனைவியை ஏதோ ஒரு பொருளை போல பார்க்கிறாய். ನಿನ್ನ ಹೆಂಡತಿನ ಯಾವುದೋ ಒಂದು ವಸ್ತು ರೀತಿ ನೋಡುತ್ತೀಯಾ? பொய்யான அன்பு காட்டுகிறாய். ಸುಳ್ಳಾದ வேஷமான அன்பை காட்டுகிறாய். ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ஒரு ತೋರಿಸುತ್ತೀಯಾ? நாளாவது உன் மனைவி உட்கார வைத்து மனைவி கேட்ட காரியங்களை செய்திருக்கிறாயா? ದಿನಾದ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಕುಳಿತು ಅವಳಿಗೆ ಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದೀಯಾ? மனைவியை விசாரித்திருக்கிறாயா? ಹೆಂಡತಿನ ವಿಚಾರಿಸಿದೀಯಾ? உன் அன்பை பாராட்டி இருக்கிறாயா? ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವಳಿಗೆ ಹೊಗಳಿದೀಯಾ? இல்லவே இல்ல. ಇಲ್ಲ. கஷ்டம் 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 சொல்லுகிறாயே. ಕಷ್ಟ ಕಷ್ಟ ಅಂತ ಹೇಳುತ್ತೀಯಲ್ಲ. எங்கிருந்து கஷ்டம் வருகிறது? ಎಲ್ಲಿಂದ ಕಷ್ಟವು ಬರುತ್ತದೆ? கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்கார்ந்து பகிர்ந்து கொள்கிறீர்களா? ಗಂಡ ಹೆಂಡತಿ
ಹೆಂಡತಿ ಇಬ್ರು ಕುಳಿತುಕೊಂಡು உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? ಕುಟುಂಬ ಜೀವಿತ ಹೇಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? கணவன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி. ಗಂಡನ ಒಂದು ದಾರಿ, ಹೆಂಡತಿ ಒಂದು ದಾರಿ. இவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வேற. ಇವರಿಗೆ ಒಂದು ಅಗ್ರಿಮೆಂಟ್. நீ குடும்பத்தை பாத்துக்கோ, ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಿಕೋ, நான் வீட்டை பாத்துக்கறேன், ನಾನು ಮನೆ இல்ல ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, நான் கடனை பாத்துக்கறேன், ನಾನು ಸಾಲವನ್ನು நீ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, பிள்ளைகளை பாத்துக்கோ. ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ಒಂದು ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಹಾಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஒரு கணவன் சொல்லுகிறான், ಒಂದು ಗಂಡನ நான் கடன் பட்டுட்டேன், ನಾನು ಸಾಲ என் சம்பாத்தனை எல்லாம் கடனுக்கு கட்டுறேன், ನನ್ನ ಸಂಪಾದನೆ என் மனைவி சொல்லிட்ட நீ வீட்டை பாத்துக்கன்னு சொல்லி. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತಾನೆ ಮನೆಯನ್ನು ನೋಡಿಕೋ ಅಂತ. அதனால மனைவி ஒரு ரசம் வச்சா ஒரு வாரம் வரலும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பது. ನನ್ನ ಹೆಂಡತಿ ரச ಇಕ್ಕಿದ್ರೆ என்ன பணம் சேர்த்து வைக்கணும்ல, ಯಾಕಂದ್ರೆ ಕೂಡಿಸಿ பிள்ளைகளுக்கு பொருள் வாங்கணும்ல, ಮಕ್ಕಳಿಗೆ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். அரச மாவுலயே கலக்கி கலக்கி எங்க தோசை சுடுவ? ರುಬ್ಬಿದ ಹಿಟ್ಟನ್ನೇ ರುಬ್ಬಿ ಏನು ನೀನು ಮಾಡ್ತೀಯಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. நீ சேர்த்து என்னத்த மூட்டை கட்டுவ? ನೀನು ಕೂಡಿಸಿட்டு ಏನು ಮೂಟೆಯನ್ನು நீ ಕಟ್ಟುತ್ತೀಯಾ? பிள்ளைகளையும் கணவனையும் இந்த மாதிரி நீ கொடுமையான பட்டினி போடுவாயானால் ಗಂಡನ ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀನು ಹೊಟ್ಟೆ ಹಸಿಯಿಂದ கடைசில கணவனும் பிள்ளைகளை எங்க போவாங்க? ಕೊನೆದಾಗ ನೀನು ಹೆಂಡತಿ ஹாஸ்பிடல்ல தான் தேடி போனோம். வயிறு ஊதிக்கிறோம். ಹೊಟ್ಟೆ ಊದ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. எப்படி? வயிறு ஊதிக்கிறோம், ಹೊಟ್ಟೆ ಊದ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, பேதி வர ஆரம்பிச்சிடும், ಲೂಸ್ ಮೋಷನ್ ಆಗುತ್ತದೆ, கை கால்லாம் கட்டியாயிரும், ಕೈ ಕಾಲ ಗಟ್ಟಿ ಆಗುತ್ತದೆ, டாக்டர் ஓட வேண்டியது வரும். ಆಮೇಲೆ ಡಾಕ್ಟರ್ ಬಳಿ ಓಡಬೇಕು. அப்ப என்ன பண்ணுவ? ಆಮೇಲೆ ಏನ್ ஒன்னு ಮಾಡ್ತೀಯಾ? சேர்த்ததை எடுத்தாகணும், ಒಂದು ಕುಡಿದನ್ನು ತೆಗೆದುಬೇಕು, சேர்த்து வச்சதை எடுக்கணும், ನೀವು ಕೂಡಿಸಿ இல்லனா எவங்கிட்டாவது வட்டிக்கு கேட்கணும். ಎಲ್ಲಾದ ಬಡ್ಡಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. கணவனே உன் தலை சரியில்லை, ಗಂಡನೇ ನಿನ್ನ ತಲೆ நீ ಸರಿ, ஆளுகை பண்றது சரியில்லை, ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದು ಸರಿ, உன் ஆளுகை குடும்பத்துக்கு சரியாய் இருக்கணும். ಆಳ್ವಿಕೆ ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ மனைவிக்கு என்ன, பிள்ளைகளுக்கு என்ன, குடும்பத்துக்கு என்ன, இந்த வாரத்துக்கு என்ன, இந்த மாதத்துக்கு என்ன, சரியான பட்ஜெட் இருக்கணும். ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಏನು ಬೇಕು, ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಬೇಕು, ಕುಟುಂಬಕ್ಕೆ ಏನು ಬೇಕು, ಈ ತಿಂಗಳಿಗೆ ಏನು ಬೇಕು ಎಂಬುದರಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. மாசத்துக்கு என்ன வேணும், கணவன் மனைவி உட்கார்ந்து பேசி செயல்படணும். ಈ ತಿಂಗಳಿಗೆ ನಮಗೆ ಏನು ಬೇಕು ಎಂಬುದ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ರು ಕುಳಿತುಕೊಂಡು ಮಾತನಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. அது இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கை நாறி போகும், ಅದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕುಟುಂಬ ಜೀವಿತ ನಾರಿ ಹೋಗುತ್ತದೆ, ஜெயம் இருக்காது. ಜಯವಿರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. கணவன் மனைவி ஒருமித்து தங்கள் வாழ்க்கையில கனமான காரியத்தை செய்யணும். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಏಕ ಮನಸ್ಸಿಂದ ಒಗ್ಗದೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. ஆபிரகாம் போய் தன்னுடைய மனைவிட சொல்றா, வந்திருக்கிறவர்களுக்கு நான் செய், 3 kg மாவு எடுத்து ரொட்டி போடுன்னு சொன்ன உடனே ತೆಗೆದು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ அந்த மனைவி அதுக்கு உடனே கீழ்ப்படிந்தார்கள். ಅವರ ಹೆಂಡತಿ ತಕ್ಷಣ நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ನೀವಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡುತ್ತೀರಾ? நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? ನೀವಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡುತ್ತೀರಾ? சொல்லுங்க உங்க சத்தத்தை உயர்த்தி. ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. சாம்பார்ல கஞ்சி தண்ணி ஊத்தி கொடுக்கிற இந்த இடத்துல நிறைய அம்மாமார்கள் உண்டு. சாம்பாரದಲ್ಲಿ ಗಂಜಿ ನೀರನ್ನು ಹಾಕುವಂತ ಅನೇಕ உங்க வீட்ல நான் சாப்பிடும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு கஞ்சி தண்ணி சாம்பார் எனக்கு தெரியும். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಊಟ ಮಾಡೋ ನನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಇದು ಗಂಜಿ ಸಾಂಬಾರ ಎಂಬುದು. பாஸ்டர் நீங்க ஏமாத்தவே முடியாது. ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಏಮಾರಿಸಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ரசத்துக்குள்ள நீங்க என்னத்த ஊத்திட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ರಸದಲ್ಲಿ ನೀವು ಏನು ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ஹல்லேலூயா. ஹalleluya. பழைய சாப்பாடை என்ன ஹீட் பாக்ஸ்ல போட்டு சூடு பண்ணி கொண்டு கொடுக்கறதுன்னு தெரியும். ಹಳೆಯ ಊಟವನ್ನು ನೀವು ಮೈಕ್ರೋವೇವ್ ಅಲ್ಲಿ ಬಿಸಿ ಮಾಡಿ ತೆಗೆದು ಬಂದು பழைய சாப்பாடை தயிரை ஊத்தி 2 மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு கரிஞ்சி புடிஞ்சி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதும் தெரியும். ಹಳೆಯ ಊಟವನ್ನು ನೀವು ಅದನ್ನು ಕರಗಿಸಿ ಮೊಸರಾಗಿ ತೆಗೆದು ಬಂದು ಕೊಡೋದು. ரொம்ப கவனமா இருங்க. ತುಂಬಾ ಗಮನವಾಗಿರಿ. எதை நீ சேமித்து வைக்க போகிறாய்? ಯಾವುದನ್ನು ಕೂಡಿಸಿಡುತ್ತೀಯಾ? உத்தமத்தில் உறுதியா இருங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் உத்தமத்தில் உறுதி இருக்கணும். ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಿ. ಗಂಡ ಹೆಂಡತಿ இந்த ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து சொல்றாரு. ಆಬ್ರಹಾಮನ ದೇವರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் சொல்ற வார்த்தையை கவனித்து பாருங்க. ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು சர்வ வல்லமுள்ள தேவன், ಸರ್ವಶಕ್ತನಾದ நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ನನ್ನ ಮುಂದೆ ನಡೆದುಕೊಂಡು கணவனை நடத்துகிறவரும் சர்வ வல்லமுள்ள தேவன்தான். ಗಂಡನ ನಡೆಸುವವರು ಸರ್ವಶಕ್ತನಾದ ಯೆಹೋವನೇ. மனைவியை நடத்துகிறவரும் சர்வ வல்லமுள்ள தேவன்தான். ಹೆಂಡತಿಯನ್ನು ನಡೆಸುವವರು ಸರ್ವಶಕ್ತನಾದ ಯೆಹೋವನೇ. நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை நடத்துகிறவரும் சர்வ வல்லமுள்ள தேவன்தான். ನಿಮ್ಮ ಎತ್ತಿದ ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸುವವರು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರೇ. உங்க குடும்பத்துக்கு தலைவராய் இருக்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன்தான். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ತಲೆಯಾಗಿರುವುದು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರೇ. அந்த தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடங்க. ಆ ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ನೀವು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஹalleluya. மூன்றாவது காரியம், ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು இந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்ற காரியம், ಆಬ್ರಹಾಮನ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அங்கே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. 2ஆம் வசனத்தை பாருங்க. ಎರಡನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. ஆதியாகமம் 22:2 படிங்க. அப்பொழுது அவர் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக
என்றார். ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்பொழுது அவர் ಆಗ ಆತನು உன் புத்திரனும் ನಿನ್ನ ಪ್ರಿಯ உன் ஏக சுதனும் ನಿನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ உன் நேசகுமாரனாகிய ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನಾದ ஈசாக்கை. ಇಸಾಕನನ್ನು. ஹல்லேலூயா. ஹalleluya. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிக்கணும். ಇಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. உன் புத்திரனும். ನಿನ್ನ ಪ್ರಿಯ ஒருவேளை உனக்கு மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿನಗೆ ಮಗಳಾಗಿರಬಹುದು, உன் ಮಗನಾಗಿರಬಹುದು. ஏக சுதனும் ನಿನ್ನ ಒಬ್ಬೇ ಮಗನಾದ உன் நேசகுமாரனும். ನಿನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನು. குமாரத்தியாகவும் இருக்கலாம், குமாரனாகவும் இருக்கலாம். ಕುಮಾರತಿಯಾಗಿರಬಹುದು, ಕುಮಾರನಾಗಿರಬಹುದು. இன்றைக்கு பெற்றோர்கள் எப்படி வளர்க்கறாங்க? ಇವತ್ತು ಎತ್ತಿದವರು ಹೇಗೆ பிள்ளைக்கு சோறு கொடுத்துட்டா போதும், ಮಕ್ಕಳಿಗೆ ಊಟ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು, பிள்ளைகளுக்கு துணி கொடுத்துட்டா போதும், ಮಕ್ಕಳಿಗೆ ಬಟ್ಟೆ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ பிள்ளைகளுக்கு ಸಾಕು, டிவி இருந்தா போதும், ಮಕ್ಕಳಿಗೆ ಟಿವಿ ಇದ್ರೆ ಸಾಕು, பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு கொடுத்துட்டா போதும். ಮಕ್ಕಳಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇದ್ರೆ ಸಾಕು. இந்த 4 காரியம் தான் பெற்றோர்கள் செய்வது. ಈ 4 ಕಾರ್ಯವೇ ಎತ್ತಿದವರು ಮಾಡುವುದು. பிள்ளைங்க எப்படினா போட்டும் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. துண்ணு துண்ணு துண்ணுன்னு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ಮಕ್ಕಳು ಹೇಗಾದ್ರೆ ಹೋಗ್ಲಿ ಅಂತ ಹಾಕಿತಾರೆ, ತಿನ್ನು ತಿನ್ನಂತ ಹಾಕ್ತಾರೆ. சிலர் பாத்தீங்கன்னா பாக்குற இடங்கள்லாம் ஒரு நல்ல Dress வாங்கி அது மாட்டிடுவாங்க. ಕೆಲವರು ನೋಡುವುದಾದ್ರೆ ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲ ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹಾಕುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சிலர் பாத்தீங்கன்னா இவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக டிவி ரிமோட்டோ அல்லது மொபைலை கையில கொடுத்துருவாங்க. ಕೆಲವರು ಇವರು ಸಂತೋಷವಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಟಿವಿ ರಿಮೋಟ್ ಅಥವಾ ಮೊಬೈಲ್ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. சிலர் பாத்தீங்கன்னா படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், ராத்திரி பகல் படிக்கணும் தான். ಕೆಲವರು ನೋಡಿದ್ರೆ ಓದಬೇಕು ಹಗಲು ರಾತ್ರಿ இந்த 4 காரியம் சில பெற்றோரிடத்துல உண்டு. ಈ 4 ಕಾರ್ಯವರು ಕೆಲವೊಂದು ஆனா அந்த பிள்ளைகளை ಆದ್ರೆ நீங்க கொஞ்சம் காலம் கழிச்சு பாருங்க, ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ಬಿಟ್ಟು ನೋಡಿ, அது போல ஒரு மோசமான ஒரு வழியில உங்களுக்கு கெட்ட பேரை கொடுக்கிற ஒரு பிள்ளை வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ಮಕ್ಕಳ ರೀತಿ ಕೆಟ್ಟ ಹೆಸರನ್ನು ಕೊಡುವಂತ ಮಕ್ಕಳು ಬೇರೆ ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. அறிவு கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, கர்த்தருடைய பயத்தை கொடுங்க, வேத வசனத்தை படிக்க வைங்க, ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ஜெபிக்க வைங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿ. நல்ல ஆலோசனை அந்த பிள்ளைக்கு இருந்தால், ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ நல்ல புத்தியை கொடுத்தால், ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿಯನ್ನು வேத ಕೊಟ್ಟರೆ, வசனத்தை கற்றுக் கொடுத்தால், ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟರೆ, ஜெபிப்பதற்கேற்ற காரியங்களை செய்வீர்களானால் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಾದರೆ உங்க பிள்ளையுடைய வளர்ச்சி கனமாய் இருக்கும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಬೆಳವಣಿಗೆ ಘನವಾಗಿ உங்க பிள்ளை ஆசீர்வாதமாய் மாறும். ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತಾರೆ. வெறும் சோத்தை போட்டு கொட்டிக்கிட்டே இருந்தால், ಬರೀ ಊಟವನ್ನು ಹಾಕಿತಲೇ ಇದ್ದರೆ, டிவி ரிமோட்டை கையில கொடுத்துட்டா, ಟಿವಿ ರಿಮೋಟ್ ಅನ್ನು ಕೈಯಲ್ಲಿ இல்ல ಕೊಟ್ಬಿಟ್ರೆ, மொபைலை கையில கொடுத்துட்டா, ಅಥವಾ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ அது ராத்திரி பகல் என்ன செய்கிறது? ಅದು ಹಗಲು ರಾತ್ರಿ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? அதனுடைய வாழ்க்கை கெட்டு போன வாழ்க்கையா மாறுகிறது. ಅದನ್ನ ಜೀವಿತವು ಕೆಟ್ಟು ಹೋಗುವಂತ இன்னைக்கு தகப்பன் வேண்டாம், ತಂದೆ ಬೇಡ, தாய் வேண்டாம், ತಾಯಿ ಬೇಡ, குடும்பம் வேண்டாம். குடும்பம் ಬೇಡ. ஏன் சந்தோஷம் தான் சொல்வதற்கு காரணம் என்ன? ನನ್ನ ಸಂತೋಷವೇ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಕಾರಣ நீ சரியான வேத வார்த்தையின்படி பிள்ளையை நடக்கவில்லை, ಸರಿಯಾದ ವೇದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವುದಿಲ್ಲ, பயபக்தியை கற்றுக் கொடுக்கவில்லை, ಭಯ ಭಕ್ತಿಯನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ, வேத வசனத்தை தினமும் சொல்ல வைக்கவில்லை, ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ದಿನನಿತ್ಯ ಹೇಳಕ್ಕೆ ನೀವು சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ಸಭೆಗೆ ಮುಖ್ಯ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. நீ எப்படி ஏனாதோன்னு வருகிறாயோ ನೀನು ಹೇಗೆ ಏನೋ ದಾನಂತ அதே போல உன் பிள்ளையும் வருகிறது. ಅದೇ ರೀತಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಬರುತ್ತಾರೆ. அதனால பிள்ளைக்குள்ள பயம் இல்லாமல் போய் விடுகிறது. ಅದನ್ನ ಮಕ್ಕಳ ಒಳಗಡೆ ಒಂದು ಭಯವಿಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஆபிரகாம் ಆಬ್ರಹಾಮ 21 அதிகாரம், அந்த 12ஆம் அத்தியாயம் தொடங்கி 21 அதிகாரம் வரையிலும் 12 ಅಧ್ಯಾಯದಿಂದ 22 ಅಧ್ಯಾಯ ತನಕ ನೋಡುವ ஆபிரகாமோடு பேசி நேசித்த ஆண்டவர் ಆಬ್ರಹಾಮನ ಸಂಗಡ ಪ್ರೀತಿಸಿ ಮಾತನಾಡಿದ இந்த 22வது அத்தியாயத்துல 22ನೇ ಅಧ್ಯಾಯ இந்த 2வது வசனம் எதற்கு சொல்லணும்? ಈ ಎರಡನೇ ವಾಕ್ಯವು ಯಾಕೆ ಹೇಳಬೇಕು? பிள்ளை மேல அதிகமான ஒரு பாசத்தை, ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಿಸ அதிகமான ஒரு நேசிப்பை, ಅಧಿಕವಾದ ಒಂದು அதிகமான ஒரு பிரியத்தை ಅಧಿಕವಾದ ಒಂದು ಮಮತೆ ஈசாக்கு மேல ஆபிரகாம் காட்டுகிறார். ಇಸಾಕನ ಮೇಲೆ ಆಬ್ರಹಾಮನ அதற்கு முன்பு ஆபிரகாம் கர்த்தர் மேல பிரியம் வைத்திருந்தார், ದೇವರ ಮೇಲೆ ಆಬ್ರಹಾಮ விசுவாசத்தை உறுதியா வைத்திருந்தார், ನಂಬಿಕೆಯನ್ನು ದೃಢಪಡಿಸಿದ நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். கர்த்தர் என்னென்ன சொல்றாரோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். ಎಲ್ಲ ಮಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. ஹல்லேலூயா. ஹalleluya. இத கர்த்தர் பார்த்தார். ಇದನ್ನು ದೇವರು முன்பு போல இந்த ஆபிரகாம் இருக்கிறானா, ಮುಂಚಿತರ ಆಬ್ರಹಾಮ ಇದ್ದಾನಾ, இல்ல பிள்ளை வந்தபோது மாறி இருக்கிறானா? ಅಥವಾ ಮಕ್ಕಳ ಬಂದ ಮೇಲೆ ಮಾರ್ಪಟ್ಟ ஒரு டெஸ்டிங் அங்க வருகிறது. ಒಂದು ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ நீ ಬರುತ್ತದೆ. நேசிக்கிற ನೀನು ಪ್ರೀತಿ உன் ಮಾಡುವ ஏக புத்திரனாய் இருக்கிற ನಿನ್ನ ಒಂದೇ உன் மகனை, ஒரே ஒரு மகனை ಒಬ್ಬೇ ಮಗನನ್ನು நீ எனக்கு பலி செலுத்த வேண்டும். ನೀನು ನನಗೆ ದಹನ ಬಲಿಯಾಗಿ நீங்க ಕೊಡಬೇಕು. சொல்லி இருப்பீங்களா? ನೀವು ಹೇಳುತ್ತೀರಾ, ஒரு வருஷம் பிள்ளை இல்லனா ಒಂದು ವರ್ಷ ಮಗು அதுக்காக என்ன பாடுபடுறீங்க? ಅದಕ್ಕಾಗಿ ಏನು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೀರಾ? அடுத்து பிள்ளை வந்துட்டா ಆ ನಂತರ ಮಗು ಬಂದ್ಬಿಟ್ಟರೆ ஐயோ அந்த பிள்ளைக்காக நீங்க என்னென்ன செய்றீங்க? ಅಯ್ಯೋ ಆ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ನೀವೇನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೀರಾ? ஆமென்.
Amen. நீங்க மற்ற பிள்ளைகளை திட்டலாம், ನೀವು ಬೇರೆ ಮಕ್ಕಳನ್ನು மற்ற பிள்ளைகளை அடிக்கலாம், ಬೇರೆ ஆனா உங்க பிள்ளைகளை தொட்டற கூடாது, ಅದು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು உங்க பிள்ளைகளை அடிச்சிர கூடாது, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು உங்க பிள்ளைகளை பேசிர கூடாது. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ஆனா நீங்க மற்ற பிள்ளைகளை கண்டிக்கலாம், அடிக்கலாம், திட்டலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ಆದ್ರೆ ನೀವು ಬೇರೆ ಮಕ್ಕಳನ್ನು ಹೊಡಿಬಹುದು, ಬೈಯಬಹುದು, ಏನೆಲ್ಲ ಮಾಡಬಹುದು. ஏன்னா அவங்க காட்டுல இருந்து பிள்ளைகளை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಕಾಡಿಂದ நீங்க வயித்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க, ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಎತ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ. நீங்க 10 மாசம் சுமந்திருக்கிறீங்க. 10 ತಿಂಗಳು ಹೊತ್ಕೊಂಡು வேறவங்க 10 மாசம் சுமக்க 2 மாசம் 3 மாசம் எங்க வேற எங்க வந்து பணத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ಬೇರೆಯವರ 7 ತಿಂಗಳು 3 ತಿಂಗಳು ಹಣಕ್ಕೆ ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்னத்தை கற்றுக் கொடுக்கிறீர்கள்? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನೀವು ಏನೇನು ಹೇಳಿಕೊಡುತ್ತೀರಾ? ஆமென். 5ல விளையாதது 50ல விளையாது, 5ಲ್ಲಿ ಬೆಳೆದೇ ಇರುವುದು இப்ப விளையாதது பின்னால விளையாது. ಹೀಗೆ ಬೆಳೆದೇ ಇರುವುದು ಹಿಂದೆ ಬೆಳೆಯುವುದು. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென். சொல்லுங்க, ಹೇಳಿರಿ ಆಮೆನ್. நீங்க பேசுற பொய் தான், ನೀವು ಮಾತಾಡೋ நீங்க நடிக்கிற நாடகம் தான், ನೀವು ನಡೆಸುವ ನಾಟಕವೇ, நீங்க செய்யற பாவம் தான், ನೀವು ಮಾಡುವ நீங்க பார்க்கிற சினிமா தான் ನೀವು ನೋಡುವಂತ உங்க பிள்ளைகளுக்கு அப்படியே கொடுக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹಾಗೆ ಕೊಡುತ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. நீங்க பாருங்க, இந்த டெஸ்டிங்ல ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ஆபிரகாம் ஜெயம் எடுக்கிறார். ಆಬ್ರಹಾಮನ ಜಯವನ್ನು நான் என் ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. மகனை நேசித்தாலும் கூட ಅವನು ನನ್ನ ಮಗನನ್ನು ಪ್ರೀತಿ என் ஆண்டவரை விட வேற ஒன்றுமில்ல. ನನಗೆ ದೇವರಿಗಿಂತ ಬೇರೆ 100 வயதுல எனக்கு பிள்ளையை தந்தவர், 100 ವಯಸ್ಸು ನನಗೆ ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟವರು, 200 வயதானாலும் எனக்கு பிள்ளையை தருவீர். 100 ವಯಸ್ಸಾದ ನನಗೆ ಮಕ್ಕಳನ್ನು அந்த ಕೊಟ್ಟವರು. விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೃಢಪಡಿಸಿ ஆண்டவர் சொன்ன பிரகாரம் ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ இந்த ஈசாக்கை பலியிட கர்த்தருக்கு கொண்டு போகிறார். ಈ ಇಸಾಕನ್ನು ಬಲಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ದೇವರಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே செய்கிறார். ಆಬ್ರಹಾಮನು ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ ಮಾಡಿದನು. ஹalleluya. ஹalleluya. மகன் கேக்குறான், இப்பா ಅದನ್ನು அப்பா ಕೇಳುತ್ತಾರೆ, ಅಪ್ಪ பலி செலுத்த வேண்டிய எல்லாமே இருக்கிறது, ಬಲಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಇದೆ, ஆடு எங்கே? ಕುರಿಯಲ್ಲಿ கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. வேலைக்காரரை பார்த்து சொல்றாரு, ಕೆಲಸದವರು நான் என் பிள்ளையாண்டானு ಓ ನಾನು ನನ್ನ ಮಗನು மலைக்கு போய் திரும்ப வருவோம், ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗಿ ಹಿಂತಿರುಗಿ நீங்க இங்க ಬರುತ್ತೇವೆ. காத்திருங்கன்னு சொல்லுகிறார். ಇಲ್ಲೇ ಕಾದಿರಿ ಎಂಬ ஹalleluya. ஹalleluya. இந்த விசுவாசம் எங்கே? ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ இன்றைக்கு உங்க விசுவாசம் செத்த விசுவாசமாக ನಿಮ್ಮ இருக்கிறது, ನಂಬಿಕೆ உங்க ಸೆತ್ತದಾಗಿರುತ್ತದೆ. நம்பிக்கை மாறுபாடாக இருக்கிறது, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಅದು ಮಾರ நீங்க செய்வதெல்லாம் வேறுபாடாக இருக்கிறது, ಮಾಡುವುದೆಲ್ಲ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ உங்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை, ನಿಮ್ಮೊಳಗೆ உங்களுக்குள்ள அன்பு இல்லை, ನಿಮ್ಮೊಳಗೆ உங்களுக்குள்ள ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ, பாசம் இல்லை, ನಿಮ್ಮೊಳಗೆ ಮಮತೆ ಇಲ್ಲ, தேவன் மேல பயபக்தியும் இல்லை. ದೇವರ ಮೇಲೆ ಭಯ ಭಕ್ತಿ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இங்கே ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து என்ன சொல்லுகிறார்? ಆಬ್ರಹಾಮನ ದೇವರು ನೋಡಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இந்த 22ஆம் அதிகாரத்துல ಈ 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 12ನೇ ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? சீக்கிரமாய் வாசியுங்கள். ಬೇಗನೆ ಓದಿರಿ. அப்பொழுது அவர், ಆಗ ದೇವರು பிள்ளையாண்டான் மேல் ನಿನ್ನ ಮಗನ ಮೇಲೆ உன் கையை போனாதே, ಕೈ ಹಾಕಬೇಡ, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, ಅವನಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಡ, நீ அவனை ನೀನು உன் ಅವನನ್ನು புத்திரன் என்றும் ನಿನ್ನ ಮಗನೆಂದು உன் ஏக சுதன் என்றும் பாராமல் ಮಗನೆಂದು ನೋಡದೆ எனக்காக ನನಗೋಸ್ಕರ ஒப்பு கொடுத்தபடினால் நீ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ தேவனுக்கு பயப்படுகிறவா. ದೇವನಿಗೆ ಭಯಪಡು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. 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 ஆபிரகாம் சகலத்திலும் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? ಆಬ್ರಹಾಮನು ಸಕಲದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಪಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? முன்பு செய்த எல்லா காரியத்திலும் ಮುಂಚೆ ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ஒரு காரியம் முக்கியமாய் இருக்கிறது. ಒಂದು ಕಾರ್ಯವು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. என்ன காரியம்? ಏನು ಕಾರ್ಯ? தேவனுக்கு பயப்படுகிறவா. ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವರು. இன்னைக்கு குடும்பமாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ಕುಟುಂಬವಾಗಿ ಬಂದಿರುವ நீங்க ದೇವರ கர்த்தருக்கு ಮಕ್ಕಳೇ, பயப்படுகிறீர்களா? ದೇವರಿಗೆ ಭಯಪಡುತ್ತೀರಾ? துணிகரமாக போய் சொல்லி, ಧೈರ್ಯವಾಗಿ ಸುಳ್ಳು துணிகரமான பாவம் செய்து, ಧೈರ್ಯವಾಗಿ ಪಾಪವನ್ನು துணிகரமாய் உண்மைக்கு மாறா நடந்து, ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಜಕ್ಕೆ ತಪ್ಪಾಗಿ ನಡೆದು, துணிகரமாய் தினமும் 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 சாப வழியில ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತು ಶಾಪ ರೀತಿಯ ದಾರಿಯಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஹalleluya. தேவன் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. தேவன் நல்லவர். தேவரு ಒಳ್ಳೆಯವರು. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವ, தேவனுக்கு பயப்பட கணவனாய் இருந்தால், ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಗಂಡನಾಗಿ, தேவனுக்கு பயப்படுகிற மனைவியாய் இருந்தால், ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಹೆಂಡತಿ, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தால், ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಮಕ್ಕಳು, அவர்கள் கர்த்தருக்குள் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார்கள். ದೇವರ ಒಳಗಡೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாம் சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ಆಬ್ರಹಾಮನು ಸಕಲ ರೀತಿಯಾದ
ಕಾಲ ಆಶೀರ್ವಾದಿಸಲ್ಪಟ್ಟ அவர் தேவனுக்கு பயப்படுகிறவராய் இருந்தார். ಅವರು ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವರಾಗಿದ್ದರು. தேவன் சொன்னபடியே தேவன் எதிர்பார்த்த பிரகாரமாகவே ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ದೇವರು ಹೇಳಿದ ನೋಡಿದ அப்படியே நடந்தார். ಹಾಗೆ ನಡೆದರು. அவர் தேவனுக்குள்ள விசுவாசத்தை கனமா வைத்திருந்தார். ಅವರು ದೇವರೊಳಗೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಘನವಾಗಿ ಇಟ್ಟರು. தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ದೇವರಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟರು. முதல் தேவனுக்கு கீழ்ப்படிகிறவர், ಮೊದಲನಾಗಿ ದೇವರಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡುವವರು, இரண்டாவது தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர், ಎರಡನೇದಾಗಿ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು, மூன்றாவது தேவன் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்கிறவர். ಮೂರನೇದಾಗಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದೋ ಹಾಗೆ ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದರು. ஏன் காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அவர் தேவ பக்தி உள்ளவர், தேவனுக்கு பயப்படுகிறவர். ಆತನು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಭಕ್ತಿ ஹalleluya. ஹalleluya. அதனால் அவர் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ಅದರಿಂದ ಅವನು ಅವನ ಕುಟುಂಬವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟರು. இப்பதான் நான் முக்கியமான காரியத்துக்கு வருகிறேன். ಈ ಒಂದು ಮುಖ್ಯ ಕಾರ್ಯಕ್ಕೆ மூன்று காரியம் சொல்ல விரும்புகிறேன். ಮೂರೇ ಕಾರ್ಯಕ್ಕೆ 3 நபர்களை சொல்ல விரும்புகிறேன். ಮೂರು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಹೇಳಕ್ಕೆ இந்த ஆபிரகாமுக்கு பின்னால் வருகிற சந்ததிகள், ಈ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಹಿಂದೆ ಬರುವಂತ ಸಂತಾನ, இந்த ஆபிரகாமுக்கு பின்னால் வருகிற சந்ததிகள் ಈ ಆಬ್ರಹಾಮನ ಹಿಂದೆ ಬರುವಂತ ஆசீர்வதிக்கப்பட்டதா ஆசீர்வதிக்கப்படவில்லையா? ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರ இந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினால், ಈ ಆಬ್ರಹಾಮನ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯನಾದ್ದರಿಂದ, இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசம் உள்ளவராய், ಈ ಆಬ್ರಹಾಮ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರುವುದರಿಂದ, இந்த ஆபிரகாம் கர்த்தர் சொல்லுகிறபடியே நடந்து செய்தபடினால், ಈ ಆಬ್ರಹಾಮ ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಮಾಡುವವನಾಗಿದ್ದರಿಂದ, இந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறாய் இருந்தபடினால், ಈ ಆಬ್ರಹಾಮ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವರಾಗಿರುವುದರಿಂದ அவருடைய சந்ததிகள் என்ன ஆகிறார்கள்? ಅವರ ಸಂತಾನಗಳು ಏನಾಯಿತು? ஹalleluya. ஹalleluya. அவர் விட்டு போன ஆசீர்வாதங்கள் ಅವರು ಬಿಟ್ಟೋದಂತ அவருடைய ಆಶೀರ್ವಾದಗಳು சந்ததிகள் சுதந்திரிக்கிறார்கள். ಅವರ ಸಂತಾನಗಳು ಸ್ವತಂತ್ರ நீ இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ಇದ್ದರು ಇಲ್ಲದಿಲ್ಲ, நீ வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும், ಬದುಕರು உனக்கு பின்னே வருகிற சந்ததிகள் ನಿನ್ನಿಂದ ಬರುವಂತ ಸಂತಾನಗಳು ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. தகப்பனே, தாயே, ತಂದೆಯೇ, ತಾಯಿಯೇ, உன் பிள்ளை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು உன் மகன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். உன் மகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். உன் பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். உன் சந்ததி ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ಸಂತಾನಗಳು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. ஆபிரகாமுக்கு பின்னே ಆಬ್ರಹಾಮನ ಹಿಂದೆ ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். ಇಸಾಕನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟನು. ஆதியாகமம் 26 அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 26ನೇ ಅಧ್ಯಾಯವು 24 வசனத்தை படிக்கும் பொழுது 24ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಾಗ அங்கே சொல்ற வார்த்தையை கவனிங்கள். ಹೇಳುವ அன்று ராத்திரியிலே கர்த்தர் ಆವತ್ತಿನ ರಾತ್ರಿ அவனுக்கு தரிசனமாகி, ಅವನಿಗೆ ದರ್ಶನದಲ್ಲಿ நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಆಬ್ರಹಾಮನ நல்லா கவனிக்கணும். ஹalleluya. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಆಬ್ರಹಾಮನ ದೇವರು. பயப்படாதே. பயப்படಬೇಡ. நல்லா கவனிங்க, பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. நான் உன்னுடனே கூட இருந்து ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து ನನ್ನ ಸೇವಕನಾದ ಆಬ್ರಹಾಮ ನಿಮಿತ್ತ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ನಿನ್ನ ಸಂತಾನವನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವೆನು. அருமையான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯಾದ ದೇವಜನರೇ, வாலிப பிள்ளைகளே, ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, சிறு பிள்ளைகளே, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೇ, நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா, ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ நீங்க ಇರಬೇಕೆಂದರೆ, ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால் ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. நல்ல கவனித்து பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹalleluya. வாலிப பிள்ளைகளே, ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, சிறு குழந்தைகளே, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೇ, உங்க அப்பா, ನಿಮ್ಮ உங்க ಅಪ್ಪ, அப்பாவை பெற்ற அப்பா, ನಿಮ್ಮ ಅಮ್ಮನ அவங்க வழியிலிருந்து ಅವರ ದಾರಿಯಿಂದ சாபம் வந்திருக்கிறதா? ಶಾಪ அதை ಬಂದಿದೆಯಾ? துரத்தும்படியாக ಅದನ್ನು ನೀವು உங்க பெற்றோருடைய வழியிலிருந்து ನಿಮ್ಮ ಎತ್ತಿದವರ கனமான ஆசீர்வாதங்கள் வரும்படியாக ದಾರಿಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತಾ? கர்த்தர் சொல்றார், ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಆಬ್ರಹಾಮ ನಿಮಿತ್ತ உன்னை ஆசீர்வதிப்பேன், ನಿನ್ನನ್ನು உன் ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. பெயரை பெருமைப்படுத்துவேன் சொல்றார். ನಿನ್ನ ಹೆಸರಿನ ಪ್ರಕೃತಿಗೆ பிள்ளைகளே, உங்க அப்பா அம்மா ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ எதை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள்? ಯಾವುದನ್ನು ಸಂಪಾದನೆ நல்லதா ಮಾಡಿದ್ದಾರೆ? கெட்டதா? ಒಳ್ಳೆಯದಾ ಕೆಟ್ಟದಾ? எதுன்னு உங்களுக்கு தெரியவில்லை. ಯಾವುದನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ಆದರೂ ದೇವರು நீங்க ಹೇಳುತ್ತಾರೆ, பயப்பட வேண்டாம், ನೀವು ಭಯಪಡಬೇಡಿರಿ. நீங்க பயப்பட வேண்டாம். ನೀವು ಭಯಪಡಬೇಡಿರಿ. உனக்கு முன்னே இருக்கிற உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರೋ ನಿನ್ನ ತಂದೆ ಆಶೀರ್ವಾದವು உங்க மேல் வரும். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. சொல்றார் பாருங்க, ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ, ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் ಸೇವಕನಾದ ಆಬ್ರಹಾಮನ உன்னை ஆசீர்வதித்து ನಿನ್ನನ್ನು உன் ಆಶೀರ್ವದಿಸಿ சந்ததியை பெருக பண்ணுவேன். ಸಂತಾನವು ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. என் ஆபிரகாம் எனக்கு எப்படி நடந்தாரோ ನನ್ನ ಆಬ್ರಹಾಮ ನನಗೆ ಹೇಗೆ ನಡೆದನು அப்படியே நீங்கள் நடக்கும்படியா ಹಾಗೆ ನೀವು ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ பயப்படாதீர்கள். ಭಯಪಡಬೇಡಿರಿ. இந்த பூமியில உங்களை ஆசீர்வதிப்பேன். ಈ
ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು உங்க ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ சந்ததி பெருகி இருக்கும் என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ಸಂತಾನಗಳು ಹೆಚ್ಚುತ್ತಾ இந்த ಇರುತ್ತದೆ. இதே அத்தியாயத்துல ಇದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது ನೀವು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்க அவர் என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஈசாக்கை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ಈಸಾಕನನ್ನು ನೋಡಿ இந்த ದೇವರು பட்டணத்துல ಹೇಳುತ್ತಾರೆ, வாசம் பண்ணு, ಈ ದೇಶದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡು, நான் உன்னோடு இருந்து ನಾನು ನಿನ್ನ உன்னை ಸಂಗಡ ஆசீர்வதிப்பேன் சொல்றார். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. சிறு பிள்ளைகளே, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவன் ನಿಮ್ಮ ಸಂಗಡ வாலிப ಇದ್ದಾರೆ. பிள்ளைகளே, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ உங்களை ಇದ್ದಾರೆ. ஆசீர்வதித்து பெருக விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಹೆಚ್ಚಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. வேத வசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ஆபிரகாமின் தேவன் ಆಬ್ರಹಾಮನ ದೇವರು ஈசாக்குக்கு வாக்கு கொடுக்கிறார். ಈಸಾಕಿನ ಮಾತನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஈசாக் அதன்படி நடக்கிறபடினால் ಈಸಾಕನು ಅದನ್ನ ಪ್ರಕಾರವೇ அவர் சாயங்கால நேரத்துல தியானம் பண்ணுகிறவர். ಅವನು ಸಾಯಂಕಾಲ ಸಮಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡುವ. பெற்றோர்களை உங்க பிள்ளைங்க சாயங்கால நேரத்துல என்ன பண்ணுகிறார்கள்? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಾಯಂಕಾಲ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? அந்த பிள்ளைகளை தலையில கொட்டுறீங்க, ಆ ಮಕ್ಕಳು அடிக்கிறீங்க, ಹೊಡಿತೀರಾ, ಹೊಡಿತೀರಾ, திட்டுறீங்க. ಬೈತೀರಾ. போய் படி, ಹೋಗ್ போய் ಓದು, படி, ಹೋಗ್ ಓದು. எக்ஸாம் இருக்கு போ. ಎಕ್ಸಾಮ್ ಇದೆ, ಹೋಗು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ பிள்ளைகளை இந்த ஈசாக்கு சாயங்கால நேரத்துல தியானம் பண்ணது போல உங்க பிள்ளைகளை தியானம் பண்ண வைப்பீங்களா? ಈಸಾಕನು ಸಾಯಂಕಾಲ ಸಮಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಿದ ಪ್ರಕಾರ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಕ್ಕೆ ಕಲಿಸುತ್ತೀರಾ? ஸ்கூல்ல இருந்து வரும்போதே டியூஷனை ஞாபகப்படுத்துறது, ಸ್ಕೂಲಿಂದ ಬರುವಾಗಲೇ ಟ್ಯೂಷನ್ ಅನ್ನು ಜ್ಞಾಪಿಸೋದು, ஸ்கூல்ல இருந்து வரும்போதே டீச்சர் என்ன எழுதிருக்காங்க நோட்ட கொண்டா பார்க்கணும்ன்றது, ಸ್ಕೂಲಿಂದ ಬರುವಾಗಲೇ ನೋಟನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಟೀಚರ್ ಏನು எழுதிದ್ದಾರೆ, ஸ்கூல்ல இருந்து வரும்போதே சீக்கிரம் சீக்கிரம் உட்கார்ந்து துண்ணிட்டு போய் படின்றது. ಸ್ಕೂಲಿಂದ ಬಂದಿದ ಕೂಡಲೇ ಬೇಗ ಬೇಗ ಊಟ ಮಾಡಿ ಹೋಗಿ ಬೇಗ உன் பிள்ளைங்க உன் மேல வெறுப்பாவாங்க, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು உன் மேல கோபப்படுவாங்க, ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಾರೆ, உனக்கு பிடிக்காம நடப்பாங்க. ನಿನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ அந்த ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பிள்ளைகளை கட்டாயப்படுத்த கூடாது. ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಕಡ್ಡಾಯಪಡಿಸಬಾರದು. முத அந்த பிள்ளைகளை நீ சரியா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ கவனித்து தேவனுடைய பாதத்துல உட்கார வைக்கணும். ನಿನ್ನ ಗಮನಿಸಿ ದೇವರ பிள்ளைகளை ஜெபம் பண்ண வைக்கணும், ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ பாட்டு பாட வைக்கணும், துதிக்க வைக்கணும், வேத வசனத்தை சொல்ல வைக்கணும். ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳದೆ ಕೇಳಿರಿ. இந்த ஈசாக்கு ಈ ಈಸಾಕನು சாயங்கால நேரத்தை தியானம் பண்ணுகிறார். ಸಾಯಂಕಾಲ ಸಮಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡಕ್ಕೆ தன் அப்பா எதெல்லாம் தோண்டினார், எப்படிலாம் நடந்தா அப்படியே நடக்க ஆரம்பித்தார். ನನ್ನ ತಂದೆ ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರು ಅದೇ ರೀತಿ ಈಸಾಕನು அவர் வாழ்ந்த பட்டணம் பஞ்சமாய் இருக்கிறது, ಅವನು ಬಾಳುವಂತ விவசாயம் குறைவாய் இருக்கிறது, ಅದು ದೇವರ ಸಮಯ ಸ್ವಲ್ಪವಾಗಿತ್ತು, விவசாயம் குறைவாய் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯ ಸ್ವಲ್ಪವಾಗಿತ್ತು. அந்த காஞ்ச நிலங்களிலே ಆ ಒಡೆದು ಹೋದಂತ இந்த ಜಾಗದಲ್ಲಿ ஈசாக்கு விதை விதைத்தார். ಈಸಾಕನ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾನೆ. 100 மடங்கு பலன் உண்டாகிறது, 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. 100 மடங்கு பலன் உண்டாகிறது. 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் நல்லவர். தேவன் உங்க ஒளியவர். பிள்ளைகளுடைய விதை எப்படி இருக்க வேண்டும்? ಮಕ್ಕಳ ಬೀಜ ಹೇಗೆ 100 ಇರಬೇಕು? மடங்காய், 1000 மடங்காய், ಸಾವಿರ லட்ச லட்சமாய், லட்ச கோடி லட்சமாய், கோடியாய் கோடி பெருக்கத்தை கோடியாய் உண்டாக்குவதற்கு ಯಶಸ್ಸನ್ನು ಉಂಟುಮಾಡುವುದಕ್ಕೆ பெற்றோர்கள் காரணமாய் இருக்க வேண்டும். ಎದಿದವರು ಕಾರಣವಾಗಿರಬೇಕು. பெற்றோர்கள் காரணமாய் இருக்க வேண்டும். ಎದಿದವರು ಕಾರಣವಾಗಿರಬೇಕು. என் பையன் தூங்க போறான்னா ನನ್ನ ಮಗು ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ, என் மனைவியும் என்னுடைய மனைவியும் என்னையும் தொல்லை பண்ணுவா. ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನನ್ನು ಅವನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತಾನೆ. படுக்கைக்கு வரும் பொழுது ಹಾಸಿಗೆಗೆ ಬರುವಾಗ வசனத்தை சொல்லிக் கொடுங்க டாடி, ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ಕೊಡಿ ಡ್ಯಾಡಿ, ஜெபம் சொல்லிக் கொடுங்க டாடி. ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಳ್ಕೊಡಿ ಡ್ಯಾಡಿ. ஹalleluya. ஹalleluya. ஒருவேளை அவன் தூங்கிட்டான்னு வெச்சுக்கங்களே, ஒருவேளை ಅವನು ಮಲಗಿ ಬಿಟ್ಟಾರೆ நான் ಅನ್ಕೊಳ್ಳಿ, போய் அவன் தலை மேலயோ அவன் சரித்து மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ನಾನು ಹೋಗಿ ಅವನ ತಲೆ ಮೇಲೆ ಅವನ ಶರೀರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ஆண்டவரே, ಪ್ರಾರ್ಥನೆ நான் சொல்லிக் கொடுக்கிற பிரகாரம் அவன் சொல்லிக் கொண்டு இருக்கிறான்னு சொல்லுவேன். ದೇವರು ನಾನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಅವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நான் வசனத்தை சொல்றேன் ஆண்டவரே, ನಾನು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ, ஜெபிக்க கத்து கொடுக்கிறேன் ஆண்டவரே. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ என் ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ பிள்ளையை ದೇವರೇ. ஆசீர்வதிங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ஞானத்தை கொடுங்க, ಆಶೀರ್ವದಿಸಿ, புத்தியை கொடுங்க, புத்தியை அறிவை ಕೊಡಿ, கொடுங்க, ಒಳ್ಳೆ ஆசீர்வாதத்தை ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು கொடுங்க. ಕೊಡಿ, இந்த ಆಶೀರ್ವಾದವನ್ನು இரவு ಕೊಡಿ. நல்லா தூங்கணும் ஆண்டவரே. ಇವತ್ತು ರಾತ್ರಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಲಗಿಕೊಳ್ಳಬೇಕು ದೇವರೇ. ஹalleluya, ஹalleluya. 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 எத்தனை பெற்றோர் அப்படி நடக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಎದ್ದಿದವರು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ எத்தனை ನಡೆದಿರಾ? பெற்றோர்கள் அப்படி நடக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಎದ್ದಿದವರು உங்க ಈ பிள்ளைகளை ರೀತಿಯಲ್ಲಿ ஜெப ನಡೆದಿರಾ? வாழ்க்கையில எத்தனை பேர் நடத்துறீங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಪ್ರಾರ್ಥನೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ನಡೆಸುತ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாம் நடந்து கொண்ட நடக்கையை ஈசாக்கு கண்டு கொண்டார். ಆಬ್ರಹಾಮ ನಡೆದುಕೊಂಡ ನಡತೆಯನ್ನು ಈಸಾಕನು ಕಂಡುಕೊಂಡನು. ஆபிரகாம் நடந்த பிரகாரம் ஈசாக்கும் நடக்கின்றார். ಆಬ್ರಹಾಮನು ಹೇಗೆ ನಡೆದ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಈಸಾಕನು ನಡೆದನು. அதனாலதான் காய்ந்த இடத்தில் அவர் விதையை விதைக்கிறார், 100 மடங்கு பலனை அவர் கண்டார். ಅದಕ್ಕೆ ಒಣಗಿ ಹೋದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾನೆ, 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல மனைவி அவருக்கு கிடைக்கிறது. ದೇವರಿಂದ
ಕುಂಟಲ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿ ಅವನಿಗೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. சரியான சமயத்துல ஒரே பிரசவத்துல 2 பிள்ளையை பெற்றெடுக்கிறார். ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದೇ ಪ್ರಸವದಲ್ಲಿ 2 ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತುತ್ತಾರೆ. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಮಕ್ಕಳು, தேவன் சொல்லுகிறபடி நடக்கிற பிள்ளைகள், ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ನಡೆಯುವ, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள், ದೇವರನ್ನು ನಂಬುವಂತ ಮಕ್ಕಳು, தேவனுக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகள், ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾದಂತ ಮಕ್ಕಳು, அவர்கள் கர்த்தரின் பார்வையில் கெட்டு போகுவதில்லை, அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ಅವರು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಕೆಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாம் பெற்ற ஈசாக்கின் ஆசீர்வாதம் எப்படியாய் இருக்கிறது? ஆபிரகாம் ನೆತ್ತಿದ ಈಸಾಕನ ಆಶೀರ್ವಾದವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ? ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? ஆபிரகாಮನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳಿದರು? ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? ஆபிரகாಮನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳಿದರು? சொல்லுங்க என்ன சொன்னார்? ಏನು ಹೇಳಿದರು? 22ஆம் அதிகாரத்தை 17 18 என்ன சொன்னது? 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 17 18 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? சீக்கிரமா சொல்லுங்க என்ன சொன்னார்? ಬೇಗನೆ ಹೇಳಿರಿ, ಏನು ಹೇಳಿದರು? படிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவே பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியா சத்துருக்களின் என்னது தேசத்தையும் வாசஸ்தலத்தையும் அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். ನಿನ್ನ ಶತ್ರುಗಳು ನಿನ್ನ ಸಂತಾನಗಳು ಆತನ ಸಕಲವನ್ನು சுதந்திர ಮಾಡಿಕೊಳ್ಳುವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நல்ல கவனித்து சத்தியத்தை கேட்க வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ. ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குதான் ಆಬ್ರಹಾಮನು ಕೊಟ್ಟ ಆ இப்ப ಮಾತನ್ನು ஈசாக்குக்கு தேவன் சொல்லுகிறார். ಇವಾಗ ಈಸಾಕನಿಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் அழகாய் சொல்லுகிறார். ಅವರು ಸುಂದರವಾಗಿ என் ಹೇಳುತ್ತಾರೆ, ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் ನನ್ನ ಸೇವಕನಾದ ಆಬ್ರಹಾಮ ನಿಮಿತ್ತವೇ உன்னை ஆசீர்வதித்து ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன். ನಿನ್ನ ಸಂತಾನವು ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. இப்போ இந்த ஈசாக்கு ಈಗ ಈಸಾಕನು ஆபிரகாம் விட்ட ஆசீர்வாதத்தை இவர் சுதந்தரித்துக் கொண்டார். ಆಬ್ರಹಾಮನ ಬಿಟ್ಟ ಆಶೀರ್ವಾದ ಸ್ವತಂತ್ರ இப்ப ಮಾಡಿಕೊಂಡನು. இந்த ஈசாக்குக்கு பின்னால் வருகிற ಆಮೇಲೆ ಈಸಾಕನ ಹಿಂದೆ ಬರುವಂತ இந்த சந்ததியை கவனியுங்கள். ಈ ಸಂತಾನವನ್ನು ಗಮನಿಸಿ. யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்கள். ಯಾಕೋಬನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. யாக்கோபுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். ಯಾಕೋಬನಿಗೆ ದೇವರು ಮಾತನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆதியாகமம் 28:13 வசனத்தை பார்க்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ 28 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು திக்குமுக்கு தெரியாதபடிக்கு ಅವನು ದಿಕ್ಕು ತಿಳಿದಂತೆ நாலா பக்கமும் எந்த பக்கம் போவதென்று தெரியாதபடிக்கு 4 ಕಡೆ ಯಾವ ಕಡೆ ಹೋಗಬೇಕೆಂತ ಗೊತ್ತಿಲ್ಲದ್ರೆ ಅವನು தடுமாற்றத்தோடு ಅವನು ಒಂದು ஏக்கத்தோடு ಒಂದು கவலையோடு ಚಿಂತೆಯಿಂದ குழப்பத்தோடு ಒಂದು ಸಂಕಲ್ಪ அந்த வனாந்தர பாதையில ಅರಣ್ಯ ದಾರಿಯಲ್ಲಿ தனிமையாய் ಅವನು ಒಂಟಿಯಾಗಿ தடுமாறி போய் ಅವನು ಹಲ್ಲಾಡಿ ಹೋಗಿ ஒரு கல்லை எடுத்து ಒಂದು ಕಲ್ಲನ್ನು அந்த கல்லின் மேல் தலை சாய்த்து படுக்கின்ற நேரத்துல ಆ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಚಾಚಿ ಮಲಗಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தர் யாக்கோபோடு வெளிப்படுகிறார். ದೇವರು ಯಾಕೋಬನ ಸಂಗಡ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ இப்ப ಒಳ್ಳೆಯವರು. 13ஆம் வசனத்தை படிங்க சீக்கிரம். ಇವಾಗ 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಬೇಗನೆ ಓದಿರಿ. நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்க வேண்டும். ஹalleluya. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹalleluya. 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 அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು நான் உன் ಗಮನಿಸಿರಿ. தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಆಬ್ರಹಾಮನ ದೇವರು, ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். ಇಸಾಕನ ದೇವರಾದ ಕರ್ತನು, நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் ಮಲಗಿಕೊಳ್ಳಿರುವಂತ ಈ ಭೂಮಿ ನಿನಗೂ உன் சந்ததிக்கும் தருவேன். ಸಂತಾನಕ್ಕೂ ஹalleluya. ஹalleluya. முதல் ஆபிரகாமை பார்த்து நான் ஆசீர்வதிக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், ಮೊದಲನೇದಾಗಿ ಆಬ್ರಹಾಮನ ನೋಡಿ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು ಅಂತ ಹೇಳಿದಂತ ಕರ್ತನು, இரண்டாவது ஈசாக்கை பார்த்து சொன்ன கர்த்தர், ಎರಡನೇದಾಗಿ ಈಸಾಕನ ನೋಡಿ ಹೇಳಿದಂತ ದೇವರು, மூன்றாவது யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். ಮೂರನೇದಾಗಿ ಯಾಕೋಬನ ನೋಡಿ யாக்கோபு ஒரு ஏமாத்துக்காரன், ಯಾಕೋಬನ ಏಮಾರಿಸುಕಾರನು, யாக்கோபு ஒரு திருடன், ಯಾಕೋಬ ಒಬ್ಬ ಕಳ್ಳನು, யாக்கோபு நயவஞ்சகமாய் நாடகம் போட்டு நடிக்கிறவன், ಅವನು ವಂಚಕವಾಗಿ ನಾಟಕ ಮಾಡುವಂತವನು, யாக்கோபு தந்திரக்காரன், ಯಾಕೋಬ ತಂತ್ರಕಾರನು, யாக்கோபு மோசம் செய்தது போல வேறு ஒருவன் மோசம் செய்யவில்லை. ಯಾಕೋಬನು ಮೋಸ ಮಾಡಿದಾಗ ಬೇರೊಬ್ಬನು ಮೋಸ ಮಾಡಿದ, மோசத்திலே மோசம் செய்த யாக்கோபு ಮೋಸಕ್ಕೆ ಮೋಸ ಮಾಡಿದಂತ ಯಾಕೋಬನು தேவனின் பார்வையில கனமான ஆசீர்வாதத்தை பிடிக்கிறார். ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಘನವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. திக்குமுக்கு தடுமாறி வனாந்தர பாதையில ಅರಣ್ಯ ದಾರಿಯಲ್ಲಿ தனிமையில கிடந்த இந்த யாக்கோபோடு ಯಾಕೋಬನ ನೋಡಿ கிழக்கு பக்கம் போவதா, ನಾನು ದಿಕ್ಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಾ, மேற்கு பக்கம் போவதா, ಉತ್ತರಕ್ಕೆ ಹೋಗುವುದಾ, வடக்கு பக்கம் போவதா, ಹೋಗಬಹುದಾ, தெற்கு பக்கம் போவதா, எங்கே போவது, எங்கே போவது, கலக்கத்தோடு கவலையோடு பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் தலை சாய்ந்து படுத்திருக்கிற இடத்துல ಅವನು ತಲೆ ಚಾಚಿ ಮಲಗಿಕೊಂಡ ಸ್ಥಳದಲ್ಲಿ சத்தியத்தை கவனமா கேளு வாலிப
வாலிப பிள்ளைகளே, ಸತ್ಯವನ್ನು ಗಮನವಾಗಿ ಕೇಳಿರಿ. எச்சரித்து சொல்லுகிறேன், ಇದನ್ನು ಎಚ್ಚರಿಸಿ, இது விளையாடுற இடம் அல்ல, ಇದು ಆಟ ಮಾಡುವಂತ இது ஆட்டம் படுகிற ஸ்தலம் அல்ல. இது ಇದು ಆಟ ಮಾಡುವಂತ சத்தியத்தை சத்தியமா கேட்கணும். ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ தீர்க்க தரிசன வார்த்தை உனக்கு வரும் பொழுது, ಪ್ರವಾದನೆ ಮಾತು ನಿನಗೆ ಬರುವಾಗ, விளையாட்டு உனக்கு தேவையா? ಆಟಗಳು ನಿನಗೆ சிரிப்பு உனக்கு தேவையா? உனக்கு பயம் இல்ல? ನಿನಗೆ ಭಯವಿಲ್ಲವೇ? ஜாக்கிரதை. ಜಾಗರೂಕರಾಗಿ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். பயத்தோடும் நடுக்கத்தோடு இருந்து யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, ಭಯದಿಂದ ನಡುನಡುಕುತ್ತಾ ದೇವರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತು. இந்த நிமிஷம் வரல நீ திருடனாய் இருக்கலாம், ಈ ನಿಮಿಷ ತನಕ ನೀನು நீ ஏமாற்றுக்காரனாய் இருக்கலாம், நீ வஞ்சகக்காரனாய் இருக்கலாம், நீ பொய் சொல்லவனாய் இருக்கலாம், நீ பாவம் செய்றவனாய் இருக்கலாம், மொபைலுக்கு அடிக்ட் ஆகி இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், போதைப் பொருளுக்கு அடிமையாய் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வாலிப பிள்ளைகளே, சிறு குழந்தைகளே, நீ எனக்கு வேணும்னு கர்த்தர் சொல்றார். யாக்கோபு கர்த்தருக்கு வேணும். அவன் திருடினது அவருக்கு பெருசல்ல, அவன் பொய் சொன்னது பெருசல்ல, அவன் நாடகம் ஆடியது பெருசல்ல, அவனுடைய தந்திரம் கர்த்தருடைய பார்வைக்கு பெருசல்ல. யாக்கோபு தான் கர்த்தருக்கு பெருசா தெரிந்தது. யாக்கோபை கொண்டு ஒரு சந்ததி எழுப்பணும், யாக்கோபை கொண்டு பூமியை நிரப்பணும். ஆபிரகாமை கொண்டல்ல, ஈசாக்கை கொண்டல்ல, யாக்கோபை கொண்டு. ஹalleluya. பெற்றோர்களை உங்க பிள்ளைகளை கொண்டு, வாலிப பிள்ளைகளை உன்னை கொண்டு, சிறு பிள்ளைகளை உன்னை கொண்டு இந்த பூமியை நிரப்ப போகிறார். உன் குடும்பத்தை நிரப்ப போகிறார், உங்க வாழ்க்கையை நிரப்ப போகிறார். அதற்கு தான் கர்த்தர் இது தீர்க்க தரிசனமாய் இந்த ஸ்தலத்தில் உங்களோடு பேசுகிறார். ஹalleluya. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹalleluya, ஹalleluya. பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்க கண்ணீர் வீணாக போகாது. நீங்க ஆபிரகாமை போல இருந்திருப்பீங்கன்னா, நீங்க ஈசாக்கை போல இருந்திருப்பீங்கன்னா உங்க கண்ணீர் வீணாகாது. உங்க கண்ணீரை துருத்தியில வைப்பா. உங்க கண்ணீருக்கு கணக்குல வைக்கிற தேவன் அவன் நிச்சயம் கைவிட மாட்டான். ஹalleluya, ஹalleluya. அதனால தான் இந்த பாடல் சொல்லுகிறது, அப்பா நீங்க ஏன் அழுகையின் சத்தத்தை கேட்டீங்க, அப்பா நீங்க ஏன் உடைந்த உள்ளத்தை பார்த்தீங்க, எனக்காக நீங்க வந்தீங்க, எனக்காக பாடுபட்டீங்க, எனக்காக உயிரை தந்தீங்க, நீங்க எனக்காக உயிரை தந்தீங்க. அப்பா நீங்க ஏன் அழுகை சத்தத்தை, அப்பா நீங்க ஏன் உடைந்த உள்ளத்தை, என் கண்ணீரை துருத்தியில் வைத்தீங்க, என் கண்ணீரை கணக்கில் வைத்தீங்க, என் கண்ணீரை துருத்தியில் கண்டீங்க, என் கண்ணீரை கணக்கில் வைத்தீங்க. நன்றி சொல்ல நானும் வந்தேங்க ஏசையா, உம்மை நம்பி நானும் வந்தேங்க. ஹalleluya. நன்றி சொல்ல இந்த காலையில வந்திருக்கிறோம். ಆಮೆನ್. ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಬೆಳಗ್ಗೆ ಜಾವದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. அவரை நம்பி நாம் இங்க வந்திருக்கிறோம். ಅವರನ್ನು ನಂಬಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. பெற்றோரே, ಎತ್ತಿದವರೇ, உங்க பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உங்க பிள்ளைங்க இப்பவர்ல உனக்கு ஏமாற்றுக்காரனாய் இருக்கலாம். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿ ತನಕ ನಿಮ್ಮನ್ನು ಏಮಾರಿಸುವವರಾಗಿರಬಹುದು. இப்பவர்ல உங்க பிள்ளைகள் உங்களுக்கு மோசம் செய்கிறவராய் இருக்கலாம். ಇಲ್ಲಿ ತನಕ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮಗೆ ಮೋಸ ಮಾಡುವವರಾಗಿರಬಹುದು. இப்பவர்ல உங்க பிள்ளைகள் சரியா படிக்க கூடாத பிள்ளையாய் இருக்கலாம். ತನಕ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು
ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಲ್ದಿರೋ ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು. இப்பவர்ல உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கண்ணீரையும் வேதனையும் துக்கத்தையும் கொடுக்கிற பிள்ளையா இருந்திருக்கலாம். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮಗೆ ಕಣ್ಣೀರು ವೇದನೆ ದುಃಖವನ್ನು ಕೊಡುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು. இப்பவர்ல உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என் பிள்ளை இப்படி சாதிப்பா, என் பிள்ளை இதை செய்வா, என் பிள்ளை இப்படி ஆசீர்வாதமா இருப்பா, என் பிள்ளை எனக்கு ஒரு நல்ல பேரை கொடுப்பா என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ಇಲ್ಲಿ ತನಕ ನನ್ನ ಮಗನು ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ನನ್ನ ಹೆಸರನ್ನು ವಿದ್ಯಾಪೀಠಕ್ಕೆ ತರುವನು, ನನ್ನನ್ನು ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸುವನು, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಾಗಿ ಇರಬಹುದು. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இன்னும் அது உங்க பிள்ளை எனக்கு வேணும். ಇಲ್ಲಿ ತನಕ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನನಗೆ ಬೇಕು. உங்க பிள்ளைகள் இஸ்ரவேலின் பேரை எடுக்க வேண்டிய பிள்ளை, ಮಕ್ಕಳು ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬ ಹೆಸರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಮಕ್ಕಳು, உங்க பிள்ளைகள் ராஜகுமாரத்தியா வர வேண்டிய பிள்ளை, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ರಾಜಕುಮಾರತಿಯಾಗಿ ಬರುವಂತ ಮಕ್ಕಳು, உங்க பிள்ளை ஆளுகை செய்ய வேண்டிய பிள்ளை, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳು, உங்களை கொண்டு உங்க பிள்ளைகளை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்ட வைக்கிற பிள்ளையாய் இருப்பார்கள். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿರುತ್ತಾರೆ. அடிக்கடி உன் வேதனை பெருகிக் கொண்டே இருக்கலாம். ಆವಾಗ ನಿನ್ನ ವೇದನೆ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇದೆ. எங்க அப்பா அம்மா என்ன கண்காணிக்கல, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿಲ್ಲ, என்ன சரியா விசாரிக்கல, ನನ್ನನ್ನು ಸರಿಯಾಗಿ ವಿಚಾರಿಸಲಿಲ್ಲ, எனக்கு வேண்டியதை செய்யல, ನನಗೆ ಬೇಕಾಗಿದ್ದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ, எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கறாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றார், ಆದ್ರೆ ಇವತ್ತು ದೇವರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அனாதி போல் இருந்த எஸ்தருடைய வாழ்க்கையை ಅನಾಥಕರಾಗಿದ್ದಂತ ಹೆಸರು ராஜகுமாரத்தியாக ರಾಜಕುಮಾರತಿ ராணி என்ற பட்டத்தை கொடுத்தது போல, ರಾಣಿ ಎಂದ ಪಟ್ಟವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು, அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பு ಗುಲಾಮನಾಗಿ ಮಾರಲ್ಪಟ್ಟಂತ பெரு அரசனுக்கு ஏற்ற தலைவனாக மாறினது போல, ಅರಸನಿಗೆ ತಲೆಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದ வாலிப பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, சிறு குழந்தைகளே, ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு காலத்தை மகிமையா வைத்திருக்கிறார். ನಿಮಗೆ ಒಂದು ಕಾಲವನ್ನು ಮಹಿಮೆಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அது மகிமையாய் மாறும். ಮಹಿಮೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. வனாந்தர பாதையிலே ಅರಣ್ಯ ದಾರಿಯಲ್ಲಿ திக்குமுக்கு ஏற்பட்டு ನನಗೆ ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲದಿರ தடுமாறி போய் ನಾನು ತಳ್ಳಾಡಿ ಹೋಗಿ கதிகலங்கி படுத்து கிடக்கிற ನಾನು ಗತಿಯಿಲ್ಲದೆ ಮಲಗಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. யாக்கோபோடு கர்த்தர் பேசுகிறார். ಯಾಕೋಬ ಸಂಗ ದೇವರು ಮಾತನಾಡಿದರು. நான் ஆபிரகாமின் தேவனும் ನಾನು ಆಬ್ರಹಾಮನ நான் ದೇವರು, ஈசாக்கின் தேவனுமாகிய ಈಸಾಕನ கர்த்தர் ದೇವರಾದ ಕರ್ತನು, நீ படுத்திருக்கிற இடத்தை உனக்கு கொடுப்பேன். ನೀನು ಮಲಗಿಕೊಂಡಿರುವ ಸ್ಥಳವು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அதுல எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಅರ್ಥಗಳಿದೆ. நீயாக தேட வேண்டாம். ನೀನಾಗಿ ಹುಡುಕಿಕೊಳ್ಳಬೇಡ. அண்ணனை ஏமாத்தின யாக்கோபு, ಅಣ್ಣನನ್ನು ಏಮಾರಿಸಂತ ಯಾಕೋಬನು, நீ யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற? ನೀನು ಯಾರನ್ನು ಏಮಾರಿಸ್ತಾ ಇದೀಯಾ? யாரை ஏமாற்ற வேண்டாம். ಯಾರನ್ನು வாழ்க்கையை நீயா தேட வேண்டாம். ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ನೀನೇ ಹುಡುಕಿಕೊಳ್ಳಬೇಡ. நீயா தேட வேண்டாம். ನೀನೇ ಹುಡುಕಿಕೊಳ್ಳಬೇಡ. கர்த்தர் உனக்கு ஒரு ராஜகுமாரத்தை வச்சிருப்பா, ನಿನಗೆ ಒಂದು ஒரு ராஜகுமாரனை வைத்திருப்பா. ರಾಜಕುಮಾರನ ரகசிய செய்தி அனுப்ப வேண்டாம். ರಹಸ್ಯ ಸುದ್ದಿ ಕಳಿಸಬೇಡ. வரைஞ்சி எஸ்எம்எஸ் பண்ண வேண்டாம். ನೀನು ಮರೆಯಾಗಿ SMS ಅನ್ನು ಕಳಿಸಬೇಡ. மறைந்து டிக்டாக்ல செய்தி சொல்ல வேண்டாம். ನೀ ಮರೆಯಾಗಿ ನೀನು ಟಿಕ್ಟಾಕ್ ಅಲ್ಲಿ ಸುದ್ದಿ உங்களுக்கு ஒரு என்னது அக்கவுண்ட் வைக்க வேண்டாம். ನಿಮಗಂತ ಒಂದು ಅಕೌಂಟ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಬೇಡ. நீங்க அக்கவுண்ட் கர்த்தரிடத்துல வைங்க. ನಿಮ್ಮ ಅಕೌಂಟ್ ದೇವರ ಬಳಿ தேவ ಇರಲಿ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்க அக்கவுண்ட் கர்த்தரிடத்துல இருக்கு. ನಿಮ್ಮ ಅಕೌಂಟ್ ದೇವರ ಬಳಿ ஒரு ಇರುತ್ತದೆ. நாள் உன் அக்கவுண்ட் அவர் பார்க்க போறார். ಒಂದು ದಿನ ನಿಮ್ಮ ಅಕೌಂಟ್ ಅನ್ನು ಆತ ನೋಡುತ್ತಾರೆ. நேற்று தினத்தை ஒரு செய்தி யூடியூப்ல பார்த்தேன். ನಿನ್ನೆ ದಿವಸ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ஒரு ಯೂಟ್ಯೂಬ್ ஊழியக்காரர் சொல்றாரு, ಒಂದು ಸೇವಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க போட்டோ பிடிக்கிறீங்க, ನೀವು ಫೋಟೋವನ್ನು ಇಳಿತೀರಾ, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அதை அவுட் பண்ணிடுறீங்க. ಯಾರಿಗೂ ತಿಳಿದೆ ಅದನ್ನು ಔಟ್ ಮಾಡ್ತೀರಾ. நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க, ಮೆಸೇಜ್ ಕಳಿಸುತ್ತೀರಾ, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த மெசேஜ் அவுட் பண்ணிடுறீங்க. ಯಾರಿಗೂ ತಿಳಿಯಬಾರದಂತ ಮೆಸೇಜ್ யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது ಯಾರಿಗೂ ತಿಳಿದಿಲ್ಲ அப்படி நினைக்கிறீங்கல்ல. ಹಾಗಾಗಿ ನೀವು ಅನ್ಸ್ಕೊಂತೀರಾ. உங்க பிறந்த நாள் வரும் பொழுது, ನಿಮ್ಮ ಹುಟ್ಟಿದ ದಿನ உங்க ಬರುವಾಗ, திருமண நாள் வரும் பொழுது ಮದುವೆ ದಿನ ಬರುವಾಗ Facebookல இருந்து ஒரு செய்தி வரும். ಫೇಸ್ಬುಕ್ ಇಂದ ಒಂದು ಸುದ್ದಿ 2 வருஷத்துக்கு முன்னால பிடிச்ச ஒரு போட்டோ, 2 ವರ್ಷಕ್ಕೆ ಹಿಂದೆ ಅಂತ ಹಿಡಿದಂತ ಒಂದು ಫೋಟೋ, நீ யாரோடு இருக்கிற அந்த போட்டோ வரும். ಯಾರ ಜೊತೆಗಿರಂತ 2 வருஷத்துக்கு முன்னால போட்டோ எடுத்திருப்ப, 2 ವರ್ಷಕ್ಕೆ ಹಿಂದೆ ಫೋಟೋ, ஆனா நீ அதை அவுட் பண்ணிருவ. ಅದು ನೀನು ಡಿಲೀಟ್ ಮಾಡ್ತೀಯ. ஆனா ಆದರೆ அந்த Facebook நிறுவனத்துல அங்க உன்னுடைய போட்டோ அங்க இருக்கும். ಫೇಸ್ ತಂಟೆಯಿಂದ ನಿಮಗೆ ಆ ಫೋಟೋ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ, அங்க உன் செய்தி இருக்கும். ನಿನ್ನ ಸುದ್ದಿ நீ ಇರುತ್ತದೆ. மறந்தாலும் ನೀನು ಮರೆಯರು, ஒரு நாள் அது உனக்கு காட்டி கொடுக்கும். ದಿನ ನಿನಗೆ ಅದು ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த உலகத்தானுக்கே இப்படி ஒரு புத்தி இருக்குனா, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಬುದ್ಧಿ ಇದೆ ಅಂದ್ರೆ, இந்த உலகத்தையே உண்டாக்கி உன்னை உருவாக்கினாரே அவருக்கு எவ்வளவு பெரிய புத்தி இருக்கும். ಈ ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರೆ ಅವರಿಗೆ நீ ಎಷ್ಟು ಬುದ್ಧಿ நினைக்கலாம், ಇರುತ್ತೆ? ನೀನು எங்க ಅನ್ಸ್ಕೊಳ್ಬಹುದು, அப்பா பார்க்க கூடாது படிக்க நான் இந்த மெசேஜ் அவுட் பண்ணிட்டேன், ನನ್ನ ಅಪ್ಪ ನೋಡದೇ ಇರುವಂತ ಈ ಮೆಸೇಜ್ ಡಿಲೀಟ್ ಮಾಡಿದೆ, எங்க அம்மா பார்க்க கூடாது இந்த செய்தி அவுட் பண்ணிட்டேன்,
ನಮ್ಮ ಅಮ್ಮ ನೋಡಬಾರದಂತೆ ಈ வாலிப பிள்ளைகளே, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, கணவனே மனைவியே, கணவனுக்கு தெரியாத மெசேஜ்யா, மனைவிக்கு தெரியாத மெசேஜ்யா, என்ன போட்டோ போஸ்ட் கொடுக்கறீங்க? ಯಾವ ಫೋಟೋಗೆ ஐயோ என்ன மினுக்களு, என்ன குலுக்களு, ஆஹா ஓஹோ முடிய கொஞ்சம் இங்க ஒத்தட கொஞ்சம் அங்க என்னென்னமோ போஸ்டிங். ஹalleluya. ಈ ಕಡೆ ತುತಿ, ಈ ಕಡೆ ಏನೇನೋ ಪೋಸ್ಟ್ ಕೊಡುತ್ತೀರಾ. ஒரு நாள் ಒಂದು ದಿನ ஓம் போட்டோ வச்சே வேறலாம் பண்றதுக்கு குறிய எல்லா கருவியும் வந்து அது செயல்பட்டு கொண்டு இருக்கு. ನಿನ್ನ ಫೋಟೋವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಏನೆಲ್ಲ ಮಾಡಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಿಷನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. தயவு செய்து சொல்லுகிறேன், ದಯವಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇನೆ, கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய பிள்ளைகளா நடங்க. ದೇವರ ಮಕ್ಕಳು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ನಡೆಯಿರಿ. ஹalleluya. ஹalleluya. வேண்டாத போஸ் கொடுக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ಬೇಡವಾದ ಪೋಸ್ಟ್ ತೋರಿಸೋದೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಡಿರಿ. நீங்களும் கொடுக்காதீங்க. ನೀವು ಸೇರಿ ಇಡಿ. ஆமென். ஹalleluya. ஆமென். ஐயோ என்ன கலர், என்ன மூக்குல கூட இங்க கூட அடிச்சிட்டு வராங்க. ಎಷ್ಟು ಕಲರ್ ಮೂಗಲಿ ಸಹ ಹೊಡೆದುಕೊಳ್ತೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಆಮೆನ್. நோ கட்டிங், ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಕಟಿಂಗ್, அது அப்படியே நூல் வச்சு அழகா ಅದು ಕೂದಲಿಟ್ಟು ಹಾಗೆ இங்க இருந்து இதுக்கும் ஜாயிண்ட் ஆகும். அப்படியே ಇಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ಆಗಿ ಜಾಯಿಂಟ್, அது போய் அப்படியே குத்தி இழுத்துட்டு வரும். ಅದು ಹೋಗಿ ಹಾಗೆ ಚುಚ್ಚು ಎಳ್ಕೊಂಡು ಬರುತ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், ದಯವಿಟ್ಟು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, வாலிப பிள்ளைகளே, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, வேண்டாததுக்கு இடம் கொடுக்காதீங்க. ಬೇಡವಾದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಜಾಗ உங்க போட்டோகளை போடாதீங்க. ನಿಮ್ಮ ಫೋಟೋಗಳನ್ನು ಹಾಕಿಬೇಡಿ. எவனோ ஒருத்தனுக்காக உன் போட்டோ போட்டு, ಯಾವನೋ ಒಬ್ಬನಿಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಫೋಟೋವನ್ನು ಹಾಕಿಬಿಟ್ಟು, எவ்வளோ ஒருத்திக்காக உன் போட்டோ போட்டு ಯಾವಳೋ ಒಬ್ಬಳಿಗೋಸ್ಕರ ನಿನ್ನ ಫೋಟೋವನ್ನು உன் ಹಾಕಿಬಿಟ್ಟು வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು தயவு ನಾಶಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ. செய்து சொல்லுகிறேன், ದಯವಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇನೆ, நான் அவுட் பண்ணிட்டேன்னு ஏமாந்துராதீங்க. ನಾನು ಡಿಲೀಟ್ ಮಾಡಿದೀನಿ, ಡಿಲೀಟ್ ಮಾಡಿಬಿಟ್ರೆ உன் ಏಮಾರಿ போன்ல ಹೋಗಬೇಡಿ. தான் அவுட் ஆகும், ನಿನ್ನ ಫೋನಲ್ಲಿ ಅದು ಡಿಲೀಟ್ உன் போன்ல ಆಗಿರುತ್ತದೆ. இருக்காதுதான். ನಿನ್ನ ಫೋನಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ, யார் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ಯಾರು ನೋಡಿದ್ರೆ ಕಂಡುಹಿಡಿಯೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனா அந்த கருவி கண்டுபிடிச்சானே, ಆದ್ರೆ ಆ ಮಿಷನ್ ಅನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದ್ನಲ್ಲ, அங்க எல்லா ஸ்டோர் இருக்கும். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸ್ಟೋರ್ ಆಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. 7 வருஷத்துக்கு முன்னால ஒரு போட்டோ எனக்கு நேத்து வந்திருக்கு. 7 ವರ್ಷ ನಂತರ ನೆನ್ನೆ ಒಂದು ಫೋಟೋ ನನಗೆ ಬಂದಿದೆ. பாக்குறேன், என்னடா இது இந்த போட்டோ ஆடின்னு. ನಾನು ಎಲ್ಲಿಯಪ್ಪ ಈ ಫೋಟೋ ತೆಗೆದೆ ಅಂತ ಹಾಗೆ ನೋಡುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ, ஜாக்கிரதையாயிருங்க. ಜಾಗರೂಕರಾಗಿರಿ. ஆபிரகாமுக்கு பின்னால் ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಹಿಂದೆ ஈசாக்கு, ஈசாக்கு பின்னால் ಈಸಾಕನ ಹಿಂದೆ யாக்கோபு, யாக்கோபுக்கு பின்னால் ಯಾಕೋಬನ ಹಿಂದೆ. ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சு விட, டைம் ಒಂದೇ ஆயிடுச்சு. ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஆதியாகமம் 48:15-16 சொல்லுகிறது. ಆದಿಕಾಂಡ 48:15-16 ಹೇಳುತ್ತದೆ. 48:15-16 படிங்க, சீக்கிரம் 48:15-16 ಓದಿರಿ, சீக்கிரம் படிங்க. யோசேப்பை ஆசீர்வதித்து, நல்ல கவனிங்க, என் பிதாக்களாகிய ஆபிரகாம், யாக்கோபு சொல்றார், வழிபட்ட தேவன், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையும் என்னை ஆதரித்து வந்த தேவன், எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இடப்பட கடவுது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவார்கள். ஹalleluya. கணவன் மனைவியாய் இருக்கிற நீங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா கரங்களை உயர்த்தி, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, உங்க தலைமையில கைகளை வச்சுக்கோங்க. ஒருவேளை கர்ப்பக்கனி நீங்க காணாத இருக்கலாம், ஆனா உங்க வயிற்றுல ஒரு கையை உயர்த்தி வைங்க. இப்ப சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் இங்க சொல்லுங்க, பெரியவங்க எல்லாம் சொல்லுங்க. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக் என்பவர்களின் பேரும், ನನ್ನ ಪಿತೃಗಳಾದ ಆಬ್ರಹಾಮ್, ಈಸಾಕ್ ಎಂಬ ಹೆಸರನ್ನು, யாக்கோபின் பேரும் ಯಾಕೋಬನ ಹೆಸರು கனம் பெறும்படியாய் ಘನ ಪಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ எனக்கு பின்னால் ನನಗೆ ಹಿಂದೆ என் சந்ததியாகிய ನನ್ನ ಸಂತಾನವಾಗಿರುವ என் பிள்ளைகள் மேல் ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ இந்த ஆசீர்வாதம் வந்து பலிப்பதாக. ಈ ಆಶೀರ್ವಾದ ಬಂದು ಇಳಿಯಲಿ. என் பிள்ளைகள் மேல் ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ இந்த ஆசீர்வாதம் வந்து பலிப்பதாக. ಈ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬಂದು இப்ப ಇಳಿಯಲಿ. சிறு பிள்ளைகள் சொல்லுங்க, ಈಗ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಹೇಳಿರಿ, சிறு பிள்ளைகள் மேல் சொல்லுங்க, ಎಲ್ಲ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಹೇಳಿರಿ, சிறு பிள்ளைகள் வாலி பிள்ளைகள் சொல்லுங்க. ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಹೇಳಿರಿ, யோசேப்பு மேல் ಯೋಸೇಫಿನ ಮೇಲೆ வந்த ஆசீர்வாதம், ಬಂದಂತ ಆಶೀರ್ವಾದವು, யாக்கோபின் ஆசீர்வாதம், ಯಾಕೋಬಿನ ஈசாக்கின் ஆசீர்வாதம், ಈಸಾಕಿನ ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் எங்கள் ஆசீர்வாதம், பெற்றோரின் ஆசீர்வாதம், ನಮ್ಮ ಎತ್ತಿದವರಂತ ಆಶೀರ್ವಾದ, பிதாவின் ஆசீர்வாதம், ತಂದೆಯಾದ குமாரின் ஆசீர்வாதம், ಕುಮಾರನಾದ ಆಶೀರ್ವಾದವು, பரிசுத்தாவினுடைய ஆசீர்வாதம் ಪವಿತ್ರಾತ್ಮನ எங்கள் ಆಶೀರ್ವಾದವು மேல் வந்து ஊற்றப்படுவதாக. ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಚಲಿಸಲ್ಪಡಲಿ. நாங்கள் கனிதரும் செடியை போல ನಾವು
தண்ணீர் அருகே ஊண்டப்பட்ட மரத்தை போல எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாய் என்றென்று நாங்கள் பெருகி இருக்கிறவர்களாய் எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனே, எங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. இந்த யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டார், அடிமையாக போகப்பட்டார். நாட்டு அந்த பட்டணத்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை பிடித்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், கர்த்தரோடு யோசேப்பு இருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்பு இருக்கிற இடம் உள்ளும் வெளியும் ஆசீர்வாதமாய் இருந்தது. இப்போ சிறு பிள்ளைகள் சொல்லுங்க, நாங்கள் இருக்கிற இடம் உள்ளும் வெளியும் எங்கள் கர்த்தராகிய தேவனால் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தார். ஆபிரகாம் கர்த்தர் எதிர்பார்த்த பிரகாரம் நடந்தார். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து நடந்தார். அதனால் அவர் மேல் வந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு மேலும், ஈசாக்கு மேல் வந்த ஆசீர்வாதம் யாக்கோபு மேலும், யாக்கோபு மேல் வந்த ஆசீர்வாதம் யோசேப் மேலும், யோசேப் மேல் வந்த ஆசீர்வாதம் சர்வ ஜனமாய் இருக்கிற நம்ம மேலும் கர்த்தர் வைப்பாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றிப்பா. எங்களோடு பேசினதுக்கு நன்றி. உமது நாமம் மகிமைப்படட்டும். எங்களையும் எங்க பிள்ளைகளையும் நீங்க வர்த்திக்க செய்து அவளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இதை கேட்கிற யாவருக்கும் இந்த ஆசீர்வாதம் வந்து பலிப்பதா. பிரைஸ் தி லார்ட்.